ஓகே. அ கதைக்கிறது கேக்குதா? ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்குதா? ஓகே. சரியா? நீங்க செக் பண்ணுங்க. ஓகே. சரியா? அன்னைக்கு முதல் 3 ஸ்லைடும் பார்த்தது. இன்னைக்கு 4வது ஸ்லைட். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அன்னைக்கும் சில நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஓகே. என்னென்றால், இப்ப இதுல x வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ்ன்னு எடுத்துக்கொள்வோம். அப்ப x1, x2, x3 அப் டூ xn வரைக்குமான ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகே. இப்ப அ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான காமன் ஈக்குவேஷன் வந்து இதுதான். என்னன்னா f of x சமன் 1 ஓவர் ரூட் ஆஃப் 2 பை தர சிக்மா இன்டூ e to the power minus half x minus mu over sigma முழுவதன் வர்க்கம். இதுல நீங்க இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. x minus mu sigma சொல்றது வந்து z ன்னு சொல்லி சொல்றது. இப்ப இந்த part z ன்னு சொல்லி சொல்லலாம். மிச்சம் முன்னுக்கோள் இதுகள் வந்து சும்மா தெரிஞ்சிருக்கத்தான் வேணும். ஓகே. இதை இப்படி போடலாம் அல்லது இப்படிதான் ரூட் ஆஃப் 2 பை தர சிக்மா ஸ்கொயர் தான் காமனா போடுறவங்க. ஓகே. இது இதை வச்சுக்கொண்டு கிராஃப் கீறணும்னு சொன்னா ஒரு சமச்சீர் ஸ்கிரீனா வெள்ள ஒர்க் ஆகுதுல்ல. அங்க போறாங்க கழுவி போடு. வெள்ள ஒர்க் ஆகுது இல்ல. நீ பாரு. புரியுதா? நீ வேற கழுவி போடு அதான் வயசு. இப்ப ஒன்றும் செய்யல அது. சரி. சரியா வேற கலர் மாத்தலாமான்னு பார்த்தா மாத்தப்படல. சரி ஓகே. இது ஓகே தானே ஓரளவு இல்லையா? சரியா சரி ஓகே. இதுல ஜெட்ன்னு சொல்றது எக்ஸ் மைனஸ் மியூ ஓவர் சிக்மா. அப்ப நாங்க அப்படி எழுதலாம் தானே. அதே நேரம் இவங்க இதன் இப்ப இது ஒரு சமச்சீர கிராஃப மாத்துறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா சிக்மாவை வந்து ஒன்று எடுக்கிறாங்க. சிக்மா வந்து ஒன்று. அப்ப சிக்மாக்கு பதிலா ஒன்று போட்டா இந்த பாட்டிலாம் போகும். இதுக்கு பதிலா ஜெட்ன்னு போடலாம். அப்ப அப்படி போட்டோம்னு சொன்னா இது எஃப் ஆஃப் ஜெட் என்ன நார்மலா எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தது இப்ப எஃப் ஆஃப் ஜெட்டா இருக்கு. சரியா ஓகே. சிக்மா ஒன்று மட்டும் இல்ல மியூன்னு சொல்றது 0 உண்டா நீங்க. அப்ப இப்படி போட்டா ஜெட்ல மொத்த ஈக்குவேஷனுமே ஜெட்ல வந்து நிக்குது. அப்ப அதுக்கு கிராஃப் கீர்ணமாக இருந்தா வந்து அது சிமெட்ரிக்கா வந்து வருமா. அப்ப இதுதான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி சொல்றது. அதுலயும் இப்படி சிமெட்ரிக்கா வர இந்த இது சொல்றது ஸ்டாண்டர்ட் நார்மல்னு சொல்லி சொல்றது. ஓகே. ரெண்டுக்குமே ஒரே டேபிள் தான். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஒரு டேபிள் ஒன்று இருக்கு. இதுக்கு டேபிள் பார்த்து செய்யறது ஸ்டார்ட் ஆக போகுது. சரி ஓகே. அப்ப இது கிராஃப் வந்து சமச்சீரா இருக்க போகுது. இப்ப இந்த பாயிண்ட் தான் வந்து மியூ சமன் 0 வர பாயிண்டா. சரியா ஓகே. இங்கால பக்கம் பிளஸ்ஸா இருக்க போகுது. இங்கால பக்கம் மியூ வந்து மைனஸா இருக்க போகுது. இப்ப நான் இந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இதை ஒரு எக்ஸ்டெண்ட் வச்சுக்கொண்டால் இதுல ஒரு கோடு போட்டா இங்கால பக்கம் இந்த மொத்த பரப்பளவு என்னத்தை தரும்னு சொன்னா ப்ரொபாபிலிட்டி ஆஃப் எக்ஸை விட குறைஞ்சது. கேபிட்டல் எக்ஸ் தான் ரெண்டும் வேரியபிள். எக்ஸ்ன்றது ஒரு வேல்யூ ஜஸ்ட் ஒரு நம்பர். அப்ப அந்த நம்பரை விட குறைஞ்சதுக்கான மொத்த ப்ரொபாபிலிட்டி தான் வந்து இவ்வளவு பரப்பளவு தரப்போகுது. சரியா அப்ப அதுக்கு இப்ப இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ சாரி இந்த எக்ஸ்ன்ற வேல்யூக்குரிய இந்த மொத்த பரப்பளவு பாக்குறது தான் நாங்க டேபிள்ல பார்க்க போறோம். இப்ப எக்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு 2.57 இருந்தா இது எவ்வளவு பரப்பளவுன்னு சொல்லி டேபிள்ல பார்க்கலாம். சரியா இப்ப எக்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1.96 இருந்தா இது எவ்வளவு பரப்பளவுன்னு சொல்லி டேபிள்ல கண்டுபிடிக்கலாம். மாறியும் செய்யலாம். இந்த பரப்பளவு தெரிஞ்சதுன்னு சொன்னா இந்த வழியை கண்டுபிடிக்கலாம் தானே. சோ அந்த தேவைகளுக்கு வந்து டேபிள் பார்க்க போறோம். அதுக்கு வந்து 47th டேபிளா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி இருக்கும். சரியா ஓகே. அப்ப இங்கால பக்கம் பரப்பளவு காண போறோம்னா என்ன செய்வோம். இந்த மொத்த பரப்பளவு வந்து ஒன்று தானே. அப்ப இந்த பரப்புல கழிச்சு விட்டா இந்த பரப்புல வரும் தானே. அது வந்து கேள்விகளுக்கு தேவைப்படும். ஓகே. எக்ஸாம்பிள் கேள்வி உண்டு. ஓகே. அவங்க தருவாங்க ஒரு கேள்வி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல செய்ய போறோம்னு சொன்னா இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுன்னு தருவாங்க. அப்ப லைஃப் டைம் ஆஃப் நார்மல் பேட்டரிஸ் ஆர் அசியூம் டு ஃபாலோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தந்திருக்காங்க. மீன் லைஃப் டைம் 1200. அப்ப மீன்ன்றது நியூ தானே. பாருங்க இப்ப இது ஒரு சாம்பிள் எடுத்த கேள்வி செய்யறோம் இல்ல. கொமனா சொல்லிட்டு போறாங்க. அப்படி கொமனா சொல்லிட்டு போனா பாப்புலேஷன் சம்பந்தமான கேள்விகள் தான்.
அப்ப இங்க 1200ன்னு சொல்றது எக்ஸ் பார் இல்ல. மியூ. எக்ஸ் பார்ன்னு சொல்றது சாம்பிள் மீன். மியூன்னு சொல்றது பாப்புலேஷன் மீன் அல்லது மீன். அப்ப இங்க நார்மலா சொல்றாங்களா இருந்தா அது மியூ தானே சொல்றாங்க. அப்ப மியூ வந்து 1200. சிக்மா வந்து 150. 2மே ஹவர்ஸ்ல இருக்கு. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் பேட்டரீஸ் லாஸ்ட் நாட் மோர் தென் 1350 ஹவர்ஸ். ஓகே. நாட் மோர் தென். சரியா? அப்ப நாட் மோர் தென்னு சொன்னா மறைமுகமா லெஸ் தென் தானே சொல்ல வராங்க. அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து எது பேட்டரீஸ்ன லைஃப் டைம் வந்து 1350 விட கூடாம இருக்கிறதுக்கான நிகழ்தகவு. அப்ப எக்ஸ் தான் 1350 விட எக்ஸ் பத்தின கதைக்கிறாங்க. இங்க 2 வேரியபிள் எக்ஸ் தானே. அப்ப பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் 1350. இதுதான் கேள்வி. இதத்தான் நாங்க ஜெட்டுக்கு மாத்தி செய்ய போறோம். சரியா? அப்ப என்ன செய்யறதுன்னு சொன்னா, இந்த எக்ஸ நாங்க எப்படி ஜெட்டுக்கு மாத்துவோம்? பாருங்களேன். இதுல இது 2 வேரியபிள் எக்ஸுக்குரியது. அவர நாங்க ஜெட்டுக்கு மாத்துறதுக்கு என்ன செஞ்சிருக்கோம்? எக்ஸ்ல இருந்து மியூவ கழிச்சு சிக்மாவால பிரிச்சா தான் எங்களுக்கு ஜெட் கிடைக்க போகுது. அப்ப அதுக்காக 2 சைடும் என்ன செய்ய போறோம்டா, மியூவ கழிச்சு சிக்மாவால பிரிக்க போறோம். 2 சைடும் இங்கால மட்டும் செய்யல தானே 2 சைடும் செய்யணும். அப்ப எக்ஸ அப்படி செஞ்சோம்டா ஜெட்டா மாறிடும். இவர செய்யத்தானே வேணும். அப்ப 1350 மைனஸ் மியூ 1200 ஓவர் சிக்மா 150. இது வந்து பாருங்க இப்போதைக்கு எனக்கு பிளஸ்ல வந்திருக்கு இந்த வேல்யூ. ஏன் இது மைனஸ்ல வரக்கூடாதுன்னு கேட்டா மைனஸ்லயே வரலாம். பிகாஸ் இது மியூ 0 என்ற புள்ளின்னா இங்கால பிளஸ் இங்கால மைனஸ். சோ எல்லாமே இங்க வந்து சாத்தியமா இருக்கு. சரியா? அப்ப இவர சுருக்கணும் என்று சொன்னா 1 வருது 1 வருது. சப்போஸ் ஒரு 4 தசமதானத்துக்குலாம் வந்தா இப்ப 1 இப்படி வந்ததுன்னு சொன்னா 4 தசமத்துக்கு டேபிள்ல பார்க்க இயலாது. டேபிள்ல 2 தசமதானத்தை தான் பார்க்கலாம். அப்ப இது 2யும் மட்டம் தட்டி நீங்க போடுவீங்க. சரியா? ஓகே. அப்ப இது வந்து எனக்கு 1 ஈஸியா வருது. அப்ப p லெஸ் தென் ஈக்குவல் 1 இந்த எக்ஸ் தானே 1. சரியா? எக்ஸ் தான் இங்க 1. இது 1. பிகாஸ் இது வந்து ஜெட்டுக்கும் ப்ராபபிலிட்டிக்குமான கிராஃப் தான் இது. சரியா? அப்ப ஜெட்ன்ற ஒரு வேல்யூ தான் 1 இருக்க போகுது. அப்ப எனக்கு இந்த பரப்பளவு தானே தேவை. ஏன் p z லெஸ் தென் ஈக்குவல் 1ன்னு சொன்னா இந்த பரப்பளவு தானே. அப்ப டேபிள் ஒன்று இருக்கு. ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிள். அது நார்மல் டேபிள்னு சொல்லி. ஸ்டாண்டர்ட் நார்மல் டேபிள்னு சொல்லிருக்கு. அது 47வது டேபிள். அதுல இவ்வளவு தான் இருக்கும். எப்படி என்ன பாருங்க. இங்கால கீழ இது வந்து Z வந்து 3.9 வரையும் இருக்கு. இங்கால பக்கம் வந்து தசமதானத்துல இருக்கு. இது தசம் சைபர் சைபர். தசம் இது கிளியரா விளங்குதா? ஓகே. தசம் சைபர் 1, தசம் சைபர் 2 அப்படின்ற மாதிரி இங்கால போகுது. தேவை. அப்ப 1ன்னு சொல்றது ஃபர்ஸ்டா இங்கால பக்கம் பார்க்கணும். 1 தசம் சைபர். அடுத்து கனெக்ஷன் ம். ஓகே. இங்கால பக்கம் வந்து மெயின் நம்பர்ஸ் வேற கலர்ல காட்டுறேன். ஒன்று அப்ப கம்பெனேஷன் இப்ப அந்த போகுது. சரியா? அப்ப பாருங்க 0.843134 அதான் இதுக்குரிய ஆன்சரா இருக்க போகுது. ஓகே. ரைட். அத வச்சுக்கொண்டு சில கொரோலரி சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, இப்ப இது வந்து பாருங்க எக்ஸ்ன்ற 2 வேரியபிள் x1, x2, x3ன்னு கொண்டு இருக்கு. இப்ப இவ்வளத்தையும் கூட்டி n நம்பர்ஸ் இருக்கு. என்னால பிரிச்சோம்னா தான் எங்களுக்கு சாம்பிள் மீன் கிடைக்கும். ஓகே. இப்ப எக்ஸ் தான் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், மியூ இடை, சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா இருக்க போகுது. ஏன் இப்ப நாங்க எக்ஸ் பார் எல்லாத்தையும் கொண்ட ஒரு தொடைய எடுத்தோம்டா, அதுவும் ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன கொண்டு இருக்குமாம். அதிண்ட இடையும் வந்து மியூவா தான் இருக்குமாம். சரி அதான் இந்த கொரோலரி. ஆனா அதிண்ட சிக்மா வந்து
சிக்மா ஸ்கேடுங்கள் என்னன்னு சொல்லி இருக்கும். ரைட்டா? ஒண்ணுமில்ல. எக்ஸ கொண்ட நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இப்படி இருந்ததாக இருந்தா, எக்ஸ் பார் என்ற தொடையை கொண்ட ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்படி இருக்குமாம். 2 பேருக்குமே மியூஸ் சேமா இருக்கும். ஆனா சிக்மா வந்து n என்ற ஒரு நம்பர்னால இங்க பிரிபடும். சரியா? ஓகே. இது வந்து கொறலரி 1. கொறலரி 2 என்னன்னு சொன்னா, 2 பேர் இருந்தா 2 நாங்க கூட்டலாம், கழிக்கலாம். இப்ப எக்ஸ் என்ற 2 வேரியபிள் இது. y என்ற 2 வேரியபிள் இதுன்னு சொன்னா, 2 பேருமே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன கொண்டு ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு நாங்க மியூ1 எடுப்போம். இதுக்கு சிக்மா1. இது மியூ2 சிக்மா2 என்று சொன்னா, இப்ப நான் கூட்ட போறேன். கூட்டல் அல்லது கழித்தல். எக்ஸ், ஒய் 2 பேரையும் கூட்டி கழிக்கிறது. கழிச்சா, இங்க என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப நாங்க கூட்டல் கழித்தல் தானே. அப்ப மியூ1 மியூ2வையும் கூட்டு கழிக்கலாம். அது மாரி என்ன செய்யணும்? சிக்மா1 ஸ்கொயர்டையும் சிக்மா2 ஸ்கொயர்டையும் கூட்டி கழிக்கலாம் இல்ல. அது எப்பவுமே கூட்டுறதுதான். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இங்க மைனஸ் வந்தாலுமே, இதுல எழுதுறேன். இப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் என்று இருந்தா கூட இங்க மைனஸ் வரும் மியூவுக்கு. ஆனா சிக்மா ஸ்கொயர்டுக்கு வந்து எப்பவுமே பிளஸ் தான். சரியா? கூட்டலோ கழித்தலோ சிக்மாக்கு வந்து பிளஸ் தான் இருக்கும். மியூவுக்கு வந்து கூட்டல் கழித்தல் மாறுபடும். ஓகே. அந்த ஒரு விஷயம் இருக்கு. அடுத்தது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. பாருங்க 2 பார்ட் ஏ, பார்ட் பி வந்து ஒரு வோர்டன் பார்ட் வந்து அசெம்பிள் ஆகுதாம். எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து கூட்டுத்தொகை 6 இருக்கிற மாதிரின்னு சொல்றாங்க. மியூ1 தந்திருக்காங்க, சிக்மா1 தந்திருக்காங்க. மியூ2 தந்திருக்காங்க, சிக்மா2 தந்திருக்காங்க. ஓகே. ரைட். அப்ப என்ன செய்யலாம் நாங்க? இது கேள்வி நான் ஃபுல்லா எழுதல நினைக்கிறேன். கீழ இதே கேள்வி வரும் போல. சரி, ஓகே. இருக்கட்டும். இப்ப எக்ஸ், ஒய் 2யும் சேர்த்த மாரி கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வின்னு நான் எழுதல. ஓகே, பார்ப்போம். எக்ஸ், ஒய் 2யும் சேர்க்கிறாங்க. அப்ப சேர்த்தா என்ன நடக்கும்? இங்க 2ம் 4ம் கூட்டி 6 என்னது? எக்ஸ் வந்து 2 வேரியபிள்ஸ். அந்த அந்த உள்ள எக்ஸ்3 அவ்வளவு பேரையும் சேர்த்தது. அவ்வளவு பேரு இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் என்று சொன்னதா? எக்ஸ்ன்னு சொல்றது 2 வேரியபிள். இங்க 2 பார்ட் இருக்கு. ஏ பார்ட், பி பார்ட். ஏ பார்ட்ல ஒவ்வொரு லென்த்தையும் x1 x2 குறிச்சிட்டு போறாங்க. பி பார்ட்ல லென்த் x2 குறிச்சு 2 பேர்ல கூட்டுத்தொகை 6 இருக்குமா? சரி, இங்க ஒரு 2 வேரியபிள், அங்க 2 வேரியபிள், 2 பேர்ல கூட்டுத்தொகை 6 இருக்கும். ஓகே. சரி. அப்ப மியூ1 மியூ2ல கூட்டுத்தொகை 6. இங்க சிக்மா1 சிக்மா2. அப்ப நாங்க நார்மலா எண்ணுக்குள்ள என்ன போறோம் நாங்க? மியூ, சிக்மா வர்க்கம் தானே போறோம் நாங்க. இதுல பாருங்க, மியூ1 பிளஸ் மியூ2 சிக்மா1 வர்க்கம் பிளஸ் சிக்மா2 வர்க்கம். அப்ப ഇതിന്റെ வர்க்கத்தையும் கூட்டி போட்டிருக்கேன். இதுதான் இப்ப புதிய சிக்மா வர்க்கம். ஆமா இல்லையா? இது புதிய மியூ, இது புதிய சிக்மா வர்க்கம். ஓகே. அப்ப இது புதிய சிக்மா வர்க்கம் என்று சொன்னா, புதிய சிக்மா கண்டுபிடிக்கலாம் தானே. ഇതിന്റെ கூட்டுத்தொகை இது சிக்மா வர்க்கம். இப்ப சிக்மான்னு சொல்றது ഇതിന്റെ ரூட் தானே. அப்ப இதுதான் புது சிக்மாவா இருக்க போகுது. அப்ப நாங்க எக்ஸ் பிளஸ் ஒய் நான் எக்ஸாம்பிளுக்கு ஜெட் எடுத்தேன்னு சொன்னா, ஜெட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 6, 0.04 ஒன்றுல வர்க்கம் என்று இருக்க போது புது எக்ஸ் பிளஸ் ஒய் என்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. இப்ப என்ன கேக்குறாங்கன்னு சொன்னா, அந்த இது வந்து எக்ஸ் வந்து இது கேள்வி. நான் கேள்வி ஒழுங்கா எழுதல. 5.92க்கும் 6.02க்கும் இடையில எக்ஸ் இருக்கிறதுக்கான ப்ரோபாபிலிட்டி கேக்குறாங்க. பின்னுக்கு ஒரு 3 கேள்வி வடிவா வரும். இது சும்மா கவனிங்க பார்ப்போம். ரைட். அப்ப 5.92க்கும் 6.08க்கும் இடையில எக்ஸ் இருக்கிறதுக்கான ப்ரோபாபிலிட்டி கேக்குறாங்க. ஓகே. கூட்ட வாரதுதான் எக்ஸ். எஸ். நான் இதை Z 2யும் கூட்டி Zன்னு போட்டனே. அவங்க 2யும் கூட்டி Xன்னு சொல்லி போட்டிருக்காங்க. Zன்னு சொல்றது இப்ப இந்த டேபிள்ல இந்த Zன்னு ஏற்கனவே ஒரு வழி இருக்குத்தானே. அதனால இதை Xன்னு போட்டிருக்காங்க. 2 பேருடைய கூட்டுத்தொகை வந்து 5.92க்கும் 6.08க்கும் இடையில இருக்கிறதுக்கான நிகழ்தகவு தான் கேள்வி. 2 பேர்ல கூட்டுத்தொகை 6 இருக்கும்னு சொல்லி தந்திருக்காங்க. ஆனா இது 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 2க்கும் இடையிலயும் வரலாம் தானே. அந்த ப்ரோபாபிலிட்டி தான் கேக்குறாங்க. ஓகே. அப்ப இது X தானே. நாங்க என்னத்துக்கு மாத்தி செய்யணும்? எங்களுக்கு மியூ தெரியும், சிக்மா தெரியும். இப்ப என்னத்துக்கு மாத்தணும்? ஜெட்டுக்கு மாத்தணும். அப்ப 2 சைடுமே என்ன செய்யணும்டா, மியூவை கழிச்சு சிக்மாவால பிரிக்கணும். இங்க மியூன்னு சொல்றது புது மியூ. ஏனென்றா இங்க எக்ஸ்ன்னு சொல்றது 2 பேர்ல கூட்டுத்தொகை தானே. அப்ப புது மியூ 6, புது சிக்மா 0.04 உண்டு. அப்ப 6 கழிச்சு 0.04 உண்டால 2 சைடும் பிரிக்கணும். இந்த எக்ஸ்ன்றது ஜெட் மாறும். ஓகே. அப்ப அந்த வேல்யூ பார்த்தோம்டா -1.95 +1.95 சொல்லி வருது. ஓகேவா? சரி. இப்ப இத சுருக்கலாம் பாருங்க. எப்படி என்றா
இப்படி ஒரு சிமெட்ரிக் கிராஃப் இருக்கு. அப்ப அந்த 2க்கு இடைப்பட்ட பரப்பளவு என்னது? இதானே இந்த பரப்பளவு. அ 9.5 மட்டும் பார்த்தோம் என்று சொன்னா இந்த பரப்பளவு, இந்த மொத்த பரப்பளவு. தனியே -1.95 பார்த்தோம் என்று சொன்னா இந்த பரப்பளவு. சரியா? ஓகே. அதே நேரம் விளங்குது இல்லையா? கவர் ஓகே. வெள்ளை கலர் விளங்குது. சரியா? தனியா 1.95 எடுத்தோம்டா இந்த மொத்த பரப்பளவு. ஆமா. அது மாதிரி தனி -1.95 எடுத்தா இந்த குட்டி பரப்பளவு. இந்த குட்டி பரப்பளவும் இந்த குட்டி பரப்பளவும் சமன். சரியா? ரெக்கார்ட் பண்றது யாரு? ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆ, ஒரு நிமிஷம். ஆ, ஓகே. இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். சரி. திரும்ப எழுதுறேன் லாஸ்ட் இத. ஓகே. இது வந்து சமச்சீரான கிராஃபா தானே இருக்க போகுது. இந்த வேல்யூ வந்து 1.95, இந்த வேல்யூ -1.95. எங்களுக்கு இந்த பரப்பளவு தான் கேள்வி. ஆமா இல்லையா? ஓகே. இப்ப நான் தனியா 1.95 மட்டும் எடுத்தேன்னு சொன்னா எனக்கு இந்த மொத்த பரப்பளவு வரும் டேபிள்ல பார்த்தா. அது மாதிரி தனியா -1.95 எடுத்தேன்னு சொன்னா எனக்கு இந்த பரப்பளவு வரும். சரியா? ஓகே. அப்ப இந்த 1.95 மொத்த பரப்பளவுல இருந்து இந்த குட்டி பரப்பளவுல கழிச்சு விட்டா எனக்கு இந்த இந்த பரப்பளவு எனக்கு தேவையான பரப்பளவு கிடைக்கும் தானே. அதான் செய்யணும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு வருமெண்டா, இப்ப இத நான் ஏ பி என்று வச்சுக்கொண்டா pz less than equal b மைனஸ் p a என்று வரப்போகுது. சரியா? இதுதான் இந்த உள்ளான் பரப்பளவு. சரியா? ஓகே. அப்ப நாங்க இதை என்னன்னு எழுதலாம்? 1.95 -1.95 தானே. அப்ப pz less than equal 1.95 மைனஸ் p z less than equal -1.95 எழுதலாம். இப்ப இது ஓகே. இது அப்படியே வரப்போகுது. 1.95 அப்படியே வரும். ஆனா இந்த மைனஸ் இருக்கு தானே. z less than equal மைனஸ் சொன்னா என்ன அர்த்தம்டா 1 மைனஸ் pz less than equal plus 1.5 எழுத முடியும் இவரை. ஏனென்றா அதுக்கும் படத்தை வச்சுக்கொண்டே பாக்குறது ஈஸி. இப்ப எப்படி பாருங்களேன். இது -1.95. அப்ப லெஸ் தென் என்ன சொன்னா இது. எனக்கு இந்த பரப்பளவும் இந்த பரப்பளவும் சமன். ஓமா இல்லையா? ஓகே. அப்ப நான் 1.95க்கு டேபிள்ல 95க்கு டேபிள்ல பார்த்தா எனக்கு இந்த இந்த பரப்பளவு கிடைக்கும். மொத்த பரப்பளவு 1. அப்ப மொத்த பரப்பளவு 1ல இருந்து இந்த பரப்பளவு கழிச்சு விட்டா எனக்கு இந்த குட்டி பரப்பளவு கிடைக்கும் தானே. இந்த குட்டி பரப்பளவும் இந்த குட்டி பரப்பளவும் சமன் தானே. அப்ப அதனால ஏன்னா டேபிள்ல மைனஸ் இல்ல. டேபிள்ல மைனஸ் வேல்யூ இல்ல. அது பிளஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்கு. அதனால இந்த -1.95 1 மைனஸ் என்று போட்டு எழுத முடியும். இப்ப இவர சுருக்குனா என்னென்று வரும்? -1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். இதுவும் இதுவும் ஈக்குவல். அப்ப 2 மடங்கு 1.95 மைனஸ் 1 வரும். அதுதான் நான் நேரடியா இதுல போட்டிருக்கேன். நீங்க நேரடியா போடலாம். சரியா? இந்த மாதிரி 2 சமனான ஆட்கள் வந்தா இப்படி எழுத முடியும். ஓகே. இனி z 1.95 அது டேபிள்ல பார்க்கலாம் தானே 1.95. ஓகே. எப்படி பார்க்கிறது? 1.9 இந்தா இருக்கு. 0.05 இந்தா இருக்கு.
அப்ப 2 பேருண்ட காம்பினேஷன் இந்தா இருக்கு 0.97441. அப்ப அதான் இது 0.97441 பாருங்க. 0.97441 அது சுருக்குனா பெர்சன்டேஜ்ல போட்டிருக்கேன். சரியா? ஓகே. இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான நிகழ்தகவு தானே. ஆனா கேள்வியில கேட்டிருக்காங்க ஃபெயில் டு ஃபிட் இப்படி இல்லாம இருக்கிறதுக்கான நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது இருக்கிறதுக்கானன்னா இல்லாம இருக்கிறதுக்கு திரும்ப 1ல இருந்து கழிச்சு இதான் கடைசி ஆன்சர். இது நான் கேள்வி எழுதாம விட்டுருக்கேன் இதுல. டுட்டோரியல்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுல உள்ள ஒரு கேள்விதான் இது. அடுத்தடுத்த கேள்விகளுக்கு நான் இத காப்பி பண்ணி போட்டிருக்கேன். சரி. இன்னொரு கேள்வி. ஓகே. ஓகே. லைஃப் டைம் ஆஃப் த ரேடியோ காம்போனன்ட்ஸாம். അതിന്റെ മ്യൂ வந்து 500, சிக்மா வந்து 50. அப்ப மியூவும் சிக்மா தந்திருக்காங்க. ஏதோ ஒன்று சொல்றாங்க. பர்ச்சேசர் ரெக்வெஸ்ட்ஸ் அட்லீஸ்ட் 95% ஆஃப் தெம் டு ஹேவ் அ லைஃப் டைம் கிரேட்டர் தென் 400 ஹவர்ஸ். இதுதான் நாங்க கண்டுபிடிக்கணும். லைஃப் டைம் என்றது எக்ஸ் தானே. இங்க நான் 2 வேரியபிள் எக்ஸ் எடுக்கிறேன். கிரேட்டர் தென் 400 ஹவர்ஸாம். அப்ப அதுக்குரியதுதான் கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்து இங்க ஈக்குவல் இஷ்யூ இல்ல. கிரேட்டர் தென் ஈக்குவல் கிரேட்டர் தென் எல்லாம் ஒன்றுதான். அவ்வளவு இது இங்க வந்து பாதிப்பு செலுத்தாது இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரையில. சில ஈக்குவல் போடலாம் போடாம விடலாம் பிரச்சனை இல்ல. ஓகே. அப்ப 400. இப்ப என்ன செய்யணும்? 2 சைடும் மியூவை கழிச்சு சிக்மாவால பிரிக்கணும். அப்ப பிரிச்சா இப்படி வருது. மைனஸ் வந்தா என்ன செய்யணும்? 1 மைனஸ் பிளஸ் எழுதணும். சாரி. என்னடா கிரேட்டர் தென் சொன்னா நான் கிரேட்டர் தெனுக்கு மேல ஒண்ணு பார்க்கல என்ன. சரி ஓகே. இப்ப இது -2 கிரேட்டர் தென் சொன்னா இந்த வேல்யூ தானே. ஆனா எங்களுக்கு டேபிள்ல கிடைக்கிறது இந்த வேல்யூ. அப்ப இந்த வேல்யூ கண்டுட்டு 1ல இருந்து கழிச்சு விட்டா சரிதானே. அப்ப z greater than equal -2 வேண்டா 1 minus less than equal அதே -2. சரியா? அதே -2 வரும். ஓகேவா? சரிதானே. கிரேட்டர் than சொன்னா எங்களுக்கு டேபிள்ல இருந்து கண்டுபிடிக்கலாம். லெஸ் தென் அப்ப அதை 1ல இருந்து கழிக்கத்தானே வேணும். திரும்ப இதுல மைனஸ் வருதானே. அதுக்கு இன்னொரு 1 மைனஸ் போடணும். ஓகே. போட்டா அந்த 1 1 வெட்டுப்பட சரி ஓகே. நீங்க இப்ப ஸ்டெப்ஸ் எழுத தேவையில்லை. நேரடியா விளங்கினா நேரடியா எழுதலாம். ஓகே. இனி இது டேபிள்ல 95% இருந்தா தான் பர்ச்சேசருக்கு அட்லீஸ்ட் 95% தேவையாம். அப்ப கேள்வி கேட்கிறாங்க வில் த பெட்ச் மீட் த பர்ச்சேசர் ஸ்பெசிபிகேஷன்ஸ். 95% விட ஆன்சர் கூட தானே வருது. அவங்களுக்கு அட்லீஸ்ட் 95% தேவையாம். 95 அல்லது அதோட கூட தேவை. இப்ப வேற ஆன்சர் 97 ஓகே தானே. அப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து எஸ் என்ற ஆன்சர் வரும். சரியா? ஓகே. அடுத்தது புது விஷயம். கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் சொல்லி ஒரு விஷயம். ஓகே. ரைட். இது வரப்போது ஆல்பா வந்து தருவாங்க. சிக்னிஃபிகன்ட் சரியா? இப்ப 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் தருவாங்க. கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் என்னத்துக்கு பாக்குறது என்று சொன்னால் கேள்வி ஒன்று பார்த்தா இப்ப பாருங்களேன். ஃபைண்ட் 99% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் மியூ அப்படி கேட்பாங்க. மியூவுக்கு கேட்பாங்க, எக்ஸ் பாருக்கு கேட்பாங்க, சிக்மாக்கு கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கணியத்துக்கு தான் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் என்றா இப்ப எக்ஸ்ன்ற ஒரு ரேண்டம் வேரியபிள் இருக்கு. அதுல x1 x2 அப் டு xn வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்க போகுது. இப்ப இதுக்கு ஒரு எக்ஸ் பார் ஒரு எக்ஸ் பார் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 500 வச்சுக்கொள்ளுமே. இது ஒரு வேல்யூ தான் இல்லன்ட்டு இல்ல. ஆனா இது வந்து உண்மையான வேல்யூ இல்ல. மட்டம் தட்டப்பட்ட வேல்யூ தான். அப்ப 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்குள்ள இப்ப எங்களுக்கு உண்மையான எக்ஸ் பார் வந்து 500 வச்சுக்கொள்ளுவேன். நாங்க மெட்ஸ் மூலமா செஞ்சு இப்ப 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு வேல்யூ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்ப 498 505 வருதுன்னு வச்சுக்கொள்ளுவேன். இது வந்து 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்குரிய வேல்யூ. அப்படி ஒவ்வொரு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரப்போகுது. பேர்லயே இருக்கு தானே கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல். எக்ஸாம்பிள் கேள்வி பார்த்தா விளங்கும். இது எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. ஓகே. இதுல ஏன் ஆல்பாபெட் 2 என்று இதுல போட்டிருக்காங்கன்னு சொன்னா இது மொத்தம் 3 விதமான இது இருக்கு. ஒன்று டூ டெய்ல்ட் என்று சொல்றது, அடுத்தது லெஃப்ட் டெய்ல், அடுத்தது ரைட் டெய்ல் என்று சொல்றது. அதுல இது வந்து டூ டெய்ல்.
2 சைடும் இருக்கு. அப்படி என்றா, இப்ப 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் என்று சொன்னா, மீதி 5% தான் ஆல்ஃபா சிக்னிஃபிகன்ஸ் இன்டர்வல் என்று சொல்றது. அப்ப ஆல்ஃபா 5%. 5%ன்னு சொல்றது 0.05. அப்ப 2 2 சைடுன்னு சொன்னா, 2 டெய்ல்ன்னு சொன்னா, 2 சைடுமே ஆல்ஃபாவ சமனா பிரிச்சு குடுக்கோணும். அப்ப இது ஆல்ஃபா பை 2, இது ஆல்ஃபா பை 2. மிஞ்சுறது 1 மைனஸ் ஆல்ஃபா வந்து இதா இருக்க போகுது. இந்த 1 மைனஸ் ஆல்ஃபா தான் 95%ன்னு சொல்றது. தருவாங்க கேள்வியில. தருவாங்கன்னில்ல கேள்வி வச்சு கண்டுபிடிக்கணும். 2 சைடா, 1 சைடான்னு சொல்லி. ஓகே. பாருங்க எக்ஸாம்பிளுக்கு ஆல்ஃபா 95% தந்திருக்காங்க. அப்ப ஆல்ஃபா வந்து எவ்வளவு? 0.05. அப்ப ஆல்ஃபா பை 2 எவ்வளவு? 0.25. அப்ப இந்த பரப்பளவு ஏரியா 0.25. இந்த ஏரியா 0.25. இந்த ஏரியா வந்து 0.95. ஓகேவா? சரி. இப்ப அ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னென்றால், இந்த D என்ற வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். D எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். சரியா? ஏனென்றா இதுதான் மியூ. மியூ வந்து -Dக்கும் +Dக்கும் இடையில -Dக்கும் +Dக்கும் இடையில உள்ள இந்த ரேஞ்ச் தான் 95% பாருங்க. 0.95 95% இருக்கு. அப்ப அதுக்குரிய இந்த -D, +Dல ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிக்கத்தானே வேணும். அதுதான் கேள்வி. அதானே இந்த மியூல ரேஞ்சா இருக்கும். அதான் கேள்வியிலயும் கேட்பாங்க பாருங்க. ஃபைண்ட் 99% கான்ஃபிடன்ஸ் லெவல் ஃபார் மியூ. அப்ப அந்த மியூவுக்குரிய -D, +D வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் எங்களுக்குரிய கேள்வி. சரியா? -D, +D வேல்யூ கண்டுபிடிப்பேன். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, இது 0.95. இது 0.025. அப்ப 2 பேர கூட்டுனா தானே இந்த மொத்த பரப்பளவு கிடைக்கும். அப்ப இந்த மொத்த பரப்பளவு என்னது? 0.95 025 ஓட கூட்டுனா 975. அப்ப இந்த மொத்த வேல்யூ 0.975. அதுக்குரிய வேல்யூவ டேபிள்ல பார்த்து கண்டுபிடிக்கலாம் தானே! இவ்வளோ நேரம் டேபிள்ல எப்படி பார்த்தனாங்க? இப்ப D வந்து எக்ஸாம்பிளுக்கு 1.96ன்னு வச்சுக்கொள்ளுவேன். இந்த Dய போயிட்டு தேடுனோம்னா, எங்களுக்கு இந்த மொத்த பரப்பளவு, மொத்த ஏரியா கிடைக்க போகுது. இப்ப மாறி செய்ய போறோம். இந்த மொத்த ஏரியா தெரியும். அத டேபிள்ல தேடி, இந்த D வேல்யூ கண்டுபிடிக்கலாம் தானே! இந்த மொத்த ஏரியா எவ்வளவு? 0.975. அப்ப டேபிள்ல போயிட்டு 0.975 தேடணும். தேடினால் ஓகே. எங்க இருக்கு? இந்த இருக்கு 0.975. 1.96. 1.96. சரியா? அப்ப இந்த D வேல்யூ 1.96. இது D என்றா இது -D. சிமெட்ரிக் தானே! அப்ப இது -1.96. அப்ப இது Z ஆக்சிஸ் தானே! அப்ப Z எதுக்கும் எதுக்கும் இடையில இருக்க போகுது? 1 - 96க்கும் பிளஸ் -1.96க்கும் +1.96க்கும் இருக்க போகுது. ஓகே. இப்ப நாங்க Zக்கு பதிலா என்ன எழுதலாம்? Zக்கு பதிலா நாங்க இவ்வளோ நேரம் முன்னாடி பார்த்தனாங்க. Z வந்து எக்ஸ் மைனஸ் மிவின்கிள் சிக்மான்னு சொல்லி முன்னுக்கு பார்த்திருப்போம். ஆமா இல்லையா? ஆக ஃபர்ஸ்ட்ல எக்ஸ் மைனஸ் மிவின்கிள் சிக்மான்னு பார்த்தனாங்க. இதுல 2 வேரியபிள் எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால அதுக்குரிய மீன் மியூ, அதுக்குரிய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா போட்டனாங்க. 2 வேரியபிள் எக்ஸ் பாராக இருந்தா, நாங்க கொரோலரி 1 பார்த்தனாங்க. எக்ஸ் பாரா இருந்தா மியூ, சிக்மா ஸ்கேடிங்கள் என்னன்னு சொல்ற விஷயம் பார்த்திருப்பேன். அப்ப 2 வேரியபிள் எக்ஸ் பாரா இருந்தா, கேப்பிட்டல் எக்ஸ் பாரா இருந்தா, அப்பவும் மியூ தான். ஆனா இது என்னது? சிக்மா என்னது? சிக்மா ஸ்கேடிங்கள் என்னன்னு சொல்றது? ஸ்டாண்டர்ட் சாரி வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்றது அதுக்கு ருட் அடிக்கிறது தானே! அப்ப கீழ வந்து சிக்மா ஓவர் √10. இதுவும் Z தான். நாங்க எத 2 வேரியபிளா எடுக்கிறோமோ, அதுக்குரிய மியூவ போடணும். அதுக்குரிய சிக்மாவ போடணும். சரியா? அப்ப எக்ஸ் பார் வந்தா சிக்மாவின் கீழ் √10. எக்ஸ் வந்தா சிக்மா. அதான் கான்செப்ட். சரியா? அப்ப நாங்க இங்க எங்களுக்கு எக்ஸ் பார் தானே ஒரு கேள்வி இருக்கு.
வேல்யூ இப்ப சுருக்குனா 2 பேரும் இல்ல. இப்ப தானே அப்படி செய்ய முடியும். அப்படி செஞ்சா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் பாப்புலேஷன் மீன். இது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் சாம்பிள் மீன். அப்ப கேள்வியில எதை ஐசோலேட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஐ மீன் எதுக்குரிய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் காணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஓகே. இந்த ஒரு கேள்வி பாருங்க. ம். A certain type of electronic condenser is manufactured by ECA company. The lifetime of these condensers are distributed normally. அப்ப இது normal distribution. ம். ஓ. டேபிள்ல பாக்குறது. ஓ. அப்படியா? ஆ. ஓகே. சரியா? சிக்மா வந்து 225. பாருங்க ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 30. அப்ப சரியா? ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 30 என்று சொல்லி அவரேஜ் சொல்லியிருக்காங்க. கூறுறது விளங்குதா? ஓகே. ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 30 ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லி அவரேஜ் 1407.5ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது வந்து மியூவா எக்ஸ் பாரா? எக்ஸ் பார். இதுக்கு முன்னாடி செஞ்ச கேள்விகள்ல பாருங்க. இதுக்கு சும்மா மீன் 500. சாம்பிள பத்தி கதைக்கவே இல்ல. ஸோ அதனால மியூசமன் 500 போட்டு கேள்வி செஞ்சினாங்க. பட் இந்த கேள்வியில எக்ஸ் பார் தான் 1407.5. அதே மாதிரி இது சிக்மா தான். எங்க சிக்மா சமன் 225. நான் மேல சாம்பிள பத்தி சொல்லல. இந்த முதல் 3 லைன்ல இதுவரையும் சாம்பிள பத்தி கதைக்கல. அப்ப இது வந்து சிக்மா பாப்புலேஷனுக்குரியது. பட் இங்கால ரேண்டம் சாம்பிள் எடுத்து செய்றாங்க. ஸோ இந்த 30 என்று சொல்றது வந்து சாம்பிள் நம்பர் என். இது வந்து சாம்பிள் எக்ஸ் பார், சாம்பிள் மீன். ஓகேவா? சரி. அப்ப என்ன கேட்குறாங்க இப்ப? ஃபைண்ட் 99% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் ஃபார் மியூ. மியூவுக்குரிய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் கேட்குறாங்க. ஓகே. அப்ப 99 என்று சொன்னா இது ஓகே. ரைட். அப்ப இதுக்கும் அதே மாரி -d + d வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் தானே? சரி. அப்ப அதுக்கு என்ன செய்வோம்? இது வந்து 995 சாரி 0.99 மிஞ்சுறது எவ்வளவு? 005 மிஞ்சும். ஓமா? சாரி 0.01 மிஞ்சும். அது இது ஆல்ஃபா. அப்ப α/2 0.005. அப்ப இது 0.005 இதுவும் 0.005. அப்ப 0.005 0.99 ஓட கூட்டுனா 0.995 என்று வரும். அதுதான் இந்த ஏரியா. அப்ப அதுக்குரிய டி வேல்யூ கண்டுபிடிக்கலாம் தானே? அப்ப டேபிள்ல போயிட்டு 0.995 கண்டுபிடிக்கணும். 995. இந்த இருக்கு 995. 99506 இருக்கு. பட் அத நாங்க 995 எடுக்கலாம். சரியா? அப்ப 2.57 நினைக்கிறேன். 2.58 2.57 போடலாம். 2.58 போடலாம். இந்த மாரி டைப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 2 டைப் தான். 2 அதான் இந்த மாரி இது வேற டைப் இல்ல. மியூவுக்கு 2 ரேஞ்ச் வேணும். தனியா ஒரு ரேஞ்ச் மட்டும் இல்ல. இவருக்கு லெஃப்ட் சைட் ரேஞ்சும் வேணும், ரைட் சைட் ரேஞ்சும் வேணும். இப்ப 2 ரேஞ்சும் வேணும்னா 2 டைப். இந்த ஒண்ணு கட்ட 2 தேவை தானே? ஓகே. அப்ப 2.57 போடலாம், 2.58 போடலாம். 2.57ன்னு சொல்லி அவர் போட்டிருக்கார். 2ம் போடலாம். இஷ்யூ இல்ல. சரியா? அப்ப 2.57 போடுவோம். ஓகே. அப்ப D தெரியும். இனி அதே மாதிரி -Dக்கும் +Dக்கும் இடையில Z இருக்கு. Zக்கு பதிலா எக்ஸ் பார் போட்டா இங்க சிக்மா/10 போடணும். அது ஓகே தானே? இப்ப எல்லாம் தெரியும் எங்களுக்கு. மியூ தெரியும். மியூ தெரியும். சாரி மியூ தெரியாது. எக்ஸ் பார் தெரியும். சிக்மா தெரியும். என் 30 தெரியும். அப்ப அத 2 சைடும் மல்டிப்ளை பண்ணி மைனஸால பெருக்குனா குறி மாறும். திரும்ப எக்ஸ் பார கூட்டி மியூ ஐசோலேட் பண்ணலாம் தான். அது சுருக்கல் தானே? மியூவ பண்ணா இப்படி வருது. அப்ப மியூ வந்து இந்த ரேஞ்ச் கீழ இருக்க போகுது. இதான் ஆன்சர். சரியா? ஓகே. அடுத்து 2வது கேள்வி.
2வது கேள்வி சொல்லியிருக்காங்க சாம்பிள் சைஸ் ஆஃப் 10. சரியா? அப்ப சாம்பிள் பத்தி கழிச்சிருக்காங்க. ஓகே. அப்ப இதுவும் அதுக்கு எக்ஸ் பார் தந்திருக்காங்க. அப்ப சொல்லாட்டி சாம்பிள் பத்தி கழிச்சா எக்ஸ் பார் தானே. ஓகே. பாருங்க மியூ தெரியாது. இது 225ன் வர்க்கமா. ஆ இது ஒன்று. அடுத்தது இன்னொரு சாம்பிள் எடுக்குறாங்க 12. அதுவும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாம். அதிண்ட இடை வந்து மியூ2 சிக்மா வந்து 256ன் வர்க்கம். அதிண்ட அவரேஜும் தந்திருக்காங்க. அப்ப இங்க 2 அ சீரிஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. ஒன்று சும்மா ரேண்டம் வேரியபிள் எக்ஸ், அடுத்த ரேண்டம் வேரியபிள் y என்று வச்சுக்கொள்ளும். அவங்களே தந்திருக்காங்க. இது எக்ஸ், இது y என்று சொல்லி. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் μ1 மைனஸ் μ2. இப்ப முதலாவது கேள்வி வந்து ஈஸியா மியூவுக்குரிய ரேஞ்ச் கேட்டவங்க. அப்ப மியூ ஏதோ 2 ரேஞ்ச் வந்தது. மியூ a, b என்று ரேஞ்ச் வந்தது. இப்ப μ1 மைனஸ் μ2க்கு 2 ரேஞ்ச். ஏபின்னு சொல்லி 2 ரேஞ்ச் வரப்போகுது. அது கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொரோலரி 2ன்னு சொல்ல ஒரு விஷயம் பார்த்தோமே. 2 டேட்டா செட்ட கூட்டலாம், கழிக்கலாம். அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. கூட்டினாலோ, கழிச்சாலோ மியூ ஓகே. கூட்டல் கழித்தலுக்கு ஏத்த மாரி மாறும். பட் சிக்மா ஆல்வேஸ் பிளஸ் கூட்டத்தான் வேணும். சரியா? அப்ப இது வந்து முதலாவது வந்து செட் ஆஃப் இது எக்ஸ். இது எக்ஸ், இது y. இப்ப 2யும் கழிப்போம். 2யும் கழிப்போம். சரியா? ஓகே. நான் இதுல எக்ஸ் பார் மைனஸ் y பார் மியூ இடைக்குரிய எக்ஸ் பார் டேட்டா இது இதுவும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் தரப்போகுது. இங்க கழிச்சா இங்க கழிக்கணும். அப்ப μ1 மைனஸ் μ2. ஆனா இங்க கூட்டணும். ஓகேவா? நான் இதுல ஏன் போட்டிருக்கேன்னு சொன்னா இது எக்ஸ் பாருக்குரியதானே. இப்ப எக்ஸ் மைனஸ் y என்று போட்டா அதுக்கு μ1 மைனஸ் μ2 சிக்மா 1 ஸ்கொயர் பிளஸ் சிக்மா 2 ஸ்கொயர்னு போட்டிருப்பேன். பட் இது எக்ஸ் பார் என்றதுனால என்னால பிரிக்கணும் தானே. அது கொரோலரி 1. எக்ஸ் பார் என்று பிரிக்கணும் கொரோலரி 1. கொரோலரி 2 மைனஸ் 1 மைனஸ் பிளஸ் என்றது கொரோலரி 2. ஸோ இங்க 2 கொரோலரி அப்ப இது சிக்மா தெரியும், என் தெரியும். அப்ப வேல்யூஸ் எல்லாம் போட்டா இப்படி வருது. μ1 மைனஸ் μ2 தெரியாது. அப்ப இவர் தான் எங்களுக்கு புது மியூ, இதுதான் எங்களுக்கு புது சிக்மா. ஓகே. இப்ப கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் 95% கேக்குறாங்க கேள்வி. நாங்க மேல பார்த்துட்டோம். 95%ன்னு சொன்னா -1.96க்கும் +1.96க்கும் இடையில இருக்கும். அப்ப -1.96க்கும் +1.96க்கும் இருக்கு. Z. ஓகே. இந்த Z நாங்க மேல எப்படி மாத்திருக்கோம் பாருங்க. மேல் கேள்வியில Zக்கு பதிலா எக்ஸ் பார் மைனஸ் மியூவின்குள் சிக்மா ஓவர் ரூட் 10. பிகாஸ் இது வந்து எக்ஸ்ன்னு 2 வேரியபிள் மட்டும் இருக்கு. ஸோ அதுக்குரிய மியூவ கழிச்சம் எக்ஸ் பார். அதுக்குரிய மியூவ கழிச்சம் எக்ஸ் பார்ன்றதுனால அதுக்குரிய சிக்மாவால பிரிச்சேன். பட் இங்க வடிவ கவனிங்க. ஓகே. இங்க 2 விஷயம் இருக்கு. நாங்க கன்சிடர் பண்ற சீரிஸ் ஆஃப் டேட்டா இது தானே. அப்ப இங்க மியூ என்னது? μ1 மைனஸ் μ2. அப்ப அதே நேரம் இங்க இப்ப பழைய கேள்வியில பாருங்க ஈஸியா எக்ஸ் பார் மட்டுமே போட்டேன். பட் இங்க எக்ஸ் பார் மைனஸ் y பார் 2 பேரும் சேர்த்தது தானே இது. ஸோ எக்ஸ் பார் மைனஸ் y பார் மைனஸ் μ1 மைனஸ் μ2 ஓவர் இந்த இருக்கு தானே இந்த வேல்யூ. இந்த வேல்யூவை போடணும். நான் அதை சேர்த்து இப்ப இவ்வளத்தையும் சேர்த்து சிக்மான்னு சொல்லி போட்டு கீழே சிக்மா மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் இங்க சிக்மாவிங்க ரிட்டன் போடுறது இல்ல. நாங்க கால்குலேட் பண்ணிட்டேன். சிக்மாவிங்க ரிட்டன் கால்குலேட் பண்ணிட்டேன். அத சும்மா ஒரு வேல்யூ சிக்மா 1ன்னு வச்சுக்கொண்டா, அந்த சிக்மா 1 தான் இங்க போட்டிருக்கு. சரியா? அப்ப இதுல குழம்ப தேவையில்ல. இதுல இப்ப ரிட்டன் போட்டா வேற வேல்யூ வரும். ரிட்டன் வராது. ஓகே. அது ஓகே தானே? சரி. இனி எக்ஸ் பார் தெரியும், y பார் தெரியும். அது வந்து கிவன். இந்த இருக்கு எக்ஸ் பார், இந்த இருக்கு y பார். ஓகே. μ1 மைனஸ் μ2 தெரியாது. சிக்மா இந்த கண்டிருக்கும். 102.58ன் வர்க்கம் சிக்மா வர்க்கம். இப்ப சிக்மா 102.58. 58ன்னு வரும்போ. ஓகே. இனி இதுல இருந்து μ1 மைனஸ் μ2 ஐசோலேட் பண்ணி எடுக்கலாம் தானே. அதுதான் கேள்வி. ஓகேவா? சரி. ரைட். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது டி டிஸ்ட்ரிபியூஷன் அல்லது ஸ்டூடண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ரைட்.
இதுவும் வந்து சிமெட்ரிக்கான கிராஃப் தான். Z டிஸ்ட்ரிபியூஷன் மாரி இதுவும் சிமெட்ரிக்கான கிராஃப் தான். ஓகே. என்னதுன்னு சொன்னா, இப்ப அ இந்த ஒயிட் கலரால கீறியிருக்கிறது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப். கிரீன் கலரால கீறியிருக்கிறது வந்து டி டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப். 2க்கும் என்ன இருக்கு? பாருங்க. டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வைடா இல்ல. ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரேஞ்சுக்குள்ள மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ரேஞ்ச் வந்து 30. நாங்க எடுக்கிற சாம்பிள் வந்து 30 விட குறையன்னு கேள்வியில சொல்லியிருந்தாங்களாக இருந்தா, அப்ப நாங்க பாவிக்க வேண்டியது வந்து ஸ்டூடண்ட் டி டிஸ்ட்ரிபியூஷன். 30 விட அது 30ன்னு சொல்றது ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான். 30 விட கூடுனதாக இருந்தா Z டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள போகணும். சரியா? அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப இதுலயும் எங்க அ இதுக்கெல்லாம் ம் 10ம் 12ம் தானே டேட்டா எடுத்திருக்காங்க. அப்ப இதுவும் டி டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள தானே வருமென்னு கேட்டா, அங்க ஒரு விஷயம் இடிக்கும். என்னன்னா, சிக்மா வேல்யூ தெரிஞ்சிருந்தா, நாங்க Z டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள தான் போகணும். சிக்மா வேல்யூ தெரியாட்டி தான், சிக்மா அன்னோன்னா இருந்தா தான், n கிரேட்டர் தென் ஈக்குவல் 30ஆ இருந்தா Z டிஸ்ட்ரிபியூஷன், n லெஸ் தென் 30ஆ இருந்தா T டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க வேண்டியது, அந்த இதுக்கு சீரிஸ் ஆஃப் டேட்டாக்கு வந்து சிக்மா தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லி விஷயம் பார்க்கணும். சிக்மா தெரிஞ்சிருந்தா ஆல்வேஸ் எப்பவுமே Z டிஸ்ட்ரிபியூஷன். அங்க n கிரேட்டர் தெனோ லெஸ் தெனோ பார்க்க மாட்டோம். ஆல்வேஸ் Z டிஸ்ட்ரிபியூஷன். பட் சிக்மா அன்னோன் ஆன சந்தர்ப்பத்துல n கிரேட்டர் தென் ஈக்குவல் 30ஆ இருந்தா Z டிஸ்ட்ரிபியூஷன். லெஸ் தென் 30ஆ இருந்தா T டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப பாருங்க n லெஸ் தென் 30க்கு. ஓகே. சரியா? ரைட். அடுத்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. அத பத்தி டீப்பா தேவையில்ல. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ன்னு சொல்றது N-1ன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா காணும். இப்ப ஒரு 20 ஸ்டூடண்ட்ஸ்ல டீட்டெயில்ஸ் எடுக்குறாங்கன்னு சொன்னா, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 19. எப்பவுமே N-1ஆ தான் இருக்கும். சரியா? அப்ப இது தேவையில்ல. இந்த N-1ன்னு மட்டும் தெரிஞ்சா காணும். ஓகே. ரைட். மேல Zக்கு 2 விதமான ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்படி ஒன்று இருக்கு. எக்ஸ் பார் மைனஸ் மியூ ஓவர் சிக்மா ஒரு 2 பார்த்தோம். அதே மாரி டீக்கும் ஈக்குவேஷன் இருக்கத்தானே வேணும். ஓகே. டீக்கு பாருங்க. டீக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ட்ல வந்து ஆல்வேஸ் n-1 இருக்கும். சரியா? அப்ப டி n-1 சமன். இங்க Z டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து எக்ஸும் அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும். ஆனால் அங்க வந்து சிக்மா தானே பகுதியில எங்க எங்க கீழ சிக்மா தானே. சிக்மா ஒரு 10 தானே இருக்க போகுது. பட் இங்க S/10 பிகாஸ் 30லும் குறைய சாம்பிளுக்கு தான் டி டிஸ்ட்ரிபியூஷன் பாவிக்க போறேன். இப்ப சாம்பிளுக்கு பாவிக்கும்போது சிக்மா தெரியாது. சிக்மா தெரியாட்டி தான் டி டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ளயே போகும். இப்ப சிக்மா தெரியாது தானே எங்களுக்கு. அப்ப கீழ S/10 மிச்சதெல்லாம் ஒன்றுதான். எக்ஸ் பார் மைனஸ் மியூ ஓவர் கீழ மட்டும் S/10 பிகாஸ் டி டிஸ்ட்ரிபியூஷன் பாவிக்க போறோம் என்றாலே சிக்மா எங்களுக்கு தெரியாது. ஓகே. அதே கணியம் தான். மியூன்றது பாப்புலேஷன் மீன். பட் எஸ்ன்றது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். 4 குறியீட்டுக்கு தெரியும் தானே. எக்ஸ் பார் மியூ. சிக்மா எஸ். சரி. அப்ப இது வந்து S/10. ஓகே தானே. சரி நீ எஸ் சிக்மான்ல என்னன்னு தெரியும் தானே. அப்ப அது அ அது ஓகே. ம். சரி. இப்ப நான் சொன்னது தான் இதுல போட்டுருக்காங்க. சம்மரியா ஒன்டா போட்டுருக்காங்க. ஓகே. அப்ப ஓகே. இதுவும் நான் சொன்னது தான். சிக்மா நோனா இருந்தா ஆல்வேஸ் Z. அன்னோனா இருந்தா லெஸ் தென் 30க்கு இது டி டிஸ்ட்ரிபியூஷன். கிரேட்டர் தென் 30க்கு வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஓகே. இதுல வந்து பாரு இவ்வளவு நேரம் பார்த்தது. இந்த மேல உள்ள எக்ஸாம்பிள் கேள்வியெல்லாம் ஒவ்வொரு டன் என்று சொல்லியிருக்கு. இங்க தானே. அப்ப இங்க Z டிஸ்ட்ரிபியூஷனுமே T டிஸ்ட்ரிபியூஷன் மாரி தான். இதுவும் T தான். ஆனா நேம் மட்டும் Zன்னு சொல்லி போட்டுருக்காங்க. S/10 தான் கீழ இதுக்கும் வரும். இதுக்கும் சிக்மா ஒரு 10 வராது. ஓகே. இது எப்படி என்றெல்லாம் இல்ல. இப்படித்தான். ஓகே. 2மே ஒன்று தான். பட் லெஸ் தென் 30ஆ இருந்தா T டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பார்க்கணும். கிரேட்டர் தென் 30ஆ இருந்தா Z டிஸ்ட்ரிபியூஷன் அந்த அதுக்குரிய டேபிள்ல பார்க்கணும். சரியா? T டிஸ்ட்ரிபியூஷன் 8
பக்கெட்ஸுக்கும் வந்து தந்திருக்காங்க டேட்டா இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. என்ன கேட்குறாங்க? 95% ஃபார் மீன் வெயிட்ஸ் ஆஃப் பாக்கெட்ஸ். மீன் வெயிட் என்று கேட்குறாங்க. ஓகே. அப்ப இது வந்து இதுக்கு நாங்க என்ன கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். எஸ்ஸும் கண்டுபிடிக்கலாம் தானே? ஆமா இல்லையா? பிகாஸ் 8 சாம்பிள் அதுக்கு இது தந்திருக்காங்க. அப்ப ஓகே. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லியிருப்பாங்க கேள்வியில. இந்த இருக்கு வெயிட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட்ன்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள தான் டி டிஸ்ட்ரிபியூஷன் வருது. ஓகே. சரி. ரைட். அப்ப பாருங்க. 2 வேரியபிள் வந்து எக்ஸ் எடுப்போம். அப்ப எக்ஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மியூ, சிக்மா ஸ்கொயர். இங்க சிக்மா தந்திருக்காங்களா? ஃபர்ஸ்ட் அதுதானே பார்க்கணும். சிக்மா தரல. அப்ப சிக்மா அன்னோன். அன்னோன்னு அடுத்து என்ன பார்க்கணும்? என். என் சமன் 8. அது லெஸ் தென் 30. ஸோ இதுல இருந்து இந்த கேள்வி டி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கலாம். அப்ப அது முதலாவது. அப்ப டி டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னா அடுத்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கணும். அது 7. ஓகே. அப்ப நாங்க இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுவோம். என்ன ஈக்குவேஷன்? டி n மைனஸ் 1 சமன் எக்ஸ் பார் மைனஸ் மியூ ஓவர் எஸ் ஓவர் ரூட் 10. ஓகே. சரி. இப்ப எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம். பிகாஸ் 8 டேட்டா இருக்கு. 8யும் கூட்டி 8ஆல பிரிக்கணும். ஆனா கால்குலேட்டர் நீங்க 8யும் கூட்டி 8ஆல பிரிக்க தேவையில்ல. ஹோமுக்குள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்குள்ள போனா ஒன் வேரியபிள் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள போனா டேட்டா வந்து டைப் பண்ணலாம். அப்ப இந்த 8 டேட்டாவையும் ஒன்றுக்குள்ள ஒன்று டைப் பண்ணிட்டு என்டர் குடுத்தா ஒன் வேரியபிள் ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் வரும். அத குடுத்தா எல்லாமே வரும். எக்ஸ் பார் வரும், சிக்மா எக்ஸ் வருது, சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட், இந்த சிக்மா வரும், இந்த சிக்மா ஸ்கொயர்ட் வரும், எஸ் வரும், மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே வரும். அப்ப தேவையான டேட்டாஸ் எடுத்துக்கொள்ளலாம் தானே? ஓகே. அப்ப அப்படி டைப் பண்ணத்தான் எக்ஸ் பார் வந்து 1.055 என்று வருது. எஸ் வந்து 0.0245 என்று வருது. அப்ப இதுல எல்லாமே தெரியும் எங்களுக்கு. இன்னும் தெரியும். மியூ தானே தெரியாது. மியூ அப்படியே இருக்கட்டும். இதுல மியூ ஐசோலேட் பண்றதுக்கு தான் ஒரு வழி வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்க? 2 மைனஸ் டிக்கும் பிளஸ் டிக்கும் இடையில Z வருதுன்னு வச்சு முன்னுக்கு ஒரு கேள்வி பார்த்தோமே. முன்னுக்கு ஒரு டைப் பார்த்தோமே. அதே மாரி இங்க T வரப்போகுது. அப்ப இங்க என்ன டேபிள் பார்க்கணும்? T டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பார்க்கணும். அப்ப அதுக்கு என்னன்னு பார்க்கிறது? இதே தான். எத்தனை கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் எவ்வளவு? 95%. அப்ப நாங்க என்னத்த பார்க்கணும்? 0.975 பார்க்கணும். ஞாபகம் இருக்கா? 95 இதுவும் 2 டெயில் தான். இப்படி இருக்க போகுது. இது 0.95 இது 0.025 இதுவும் 0.025. இப்ப இந்த மொத்த கூட்டுத்தொகை 0.975. மொத்த கூட்டுத்தொகை மொத்த பரப்பளவு 0.975. அப்ப டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல 0.975 தேடணும். அப்ப அது தனி ஒரு டேபிள். டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். அதுல வந்து பாருங்க. இதுல எப்படி இருக்குமெண்டா டேபிள்? இங்கால பக்கம் வந்து டீக்கு கீழ பாருங்க. சில வேல்யூ தந்திருக்காங்க. முதலாவது 0.995, 99, 975 அப்படியே 0.55 வரையும் இருக்கு. இங்க வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ் இருக்கு. சரியா? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ் இருக்கு. ஓகே. அப்ப இதுல நாங்க என்னத்த பார்க்கணும் இப்ப இந்த கேள்வியில? பிக் 5 என்ன? ஓகே. நாங்க என்னத்த பார்க்கணும் இந்த டேபிள்ல? ம். இது 0.975 தானே? அப்ப இப்ப இதுல எங்களுக்கு நொட்டேஷன் வைஸ் போட்டது டீக்கு கீழ n-1 தானே? இந்த இருக்கு T7. ஆனா டேபிள்ல எங்களுக்கு எப்படி இருக்கு? டீக்கு கிட்ட இவர்ட்ட என்ன இருக்கு? அந்த டி வேல்யூ தான் இருக்கு. இந்த சாரி டி வேல்யூ காண்றதுக்குரிய இந்த பரப்பளவு தான் இருக்கு. அப்ப நாங்க அத பார்ப்போம். இங்க 975 தானே அந்த பரப்பளவு. அப்ப டி 0.975 பார்க்கணும். அதே நேரம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னது? 7. ஆமா இல்லையா? அப்ப அத பார்க்கணும். 7 0.975. ஐயோ! டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 7 இந்தா இருக்கு. இது 975 இந்தா இருக்கு. அப்ப 2ம் சந்திக்கிற புள்ளி 2.86. சரியா? திரும்ப சொல்றேன். 7 இந்தா இருக்கு. 975 இந்தா இருக்கு. இப்ப 2மே இன்டர்செக்ட் ஆகுற புள்ளி 2.86 36 86 2.86. அப்ப மைனஸ் 2.86 2.36 2.36. அப்ப -2.36க்கும்
பிளஸ் 2.36 இடையில டி இருக்க போகுது. இப்ப டீக்கு பதிலா என்ன எழுதலாம்? அதுதான் இந்த எழுதி வச்சிருக்கோம். டீக்கு பதிலா. முந்தி Z இருந்தது. இப்ப டி இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப டீக்கு பதிலா இப்படி எழுதலாம். இனி எல்லாமே தெரியும். மியூவ ஐசோலேட் பண்றதுதான் கேள்வி. பிகாஸ் கேள்வியில மீன் தானே கேட்டிருக்காங்க. சாம்பிள் மீன்னு சொல்லல தானே. எங்க கேட்டிருக்காங்க? ஃபார் மீன் வெயிட்ஸ் ஆஃப் த பக்கெட்ஸ். ஸோ மியூ. அப்படி இல்லாட்டி என்ன கேட்குறாங்கன்னு தெரியாட்டியும் ஒரு 8 டேட்டா தந்திருக்காங்கன்னா 8க்கும் நாங்க என்ன கண்டுபிடிப்போம்? 8 சாம்பிள் தானே. எக்ஸ் பார் தானே கண்டுபிடிப்போம். அப்ப எக்ஸ் பார் தெரிஞ்சா அடுத்த மியூவ தானே கேள்வி கேட்கணும். அப்ப மியூவ தான் எழுவாய மாத்தணும். எழுவாய் இல்ல ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். சரி. அடுத்து இன்னொரு கேள்வி. அதுவும் அதே கேள்வி. என்ன வித்தியாசம்? 90% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலாம். டேட்டா வந்து 6. எண் வந்து 6. சரியா? அப்ப இது டைப் பண்ணா எக்ஸ் பார் கண்டுபிடிக்கலாம், எஸ் கண்டுபிடிக்கலாம். T5க்கு ஈக்குவேஷன் எழுதி வச்சிருக்கேன். டேபிள்ல என்ன கண்டுபிடிக்கணும்? 0.9 என்று சொன் அப்ப இது வந்து 0.05 0.95. அப்ப டேபிள்ல 0.95க்கு 5க்கு பார்க்கணும். ஓகே தானே? ஓகேவா? ஓகே. அப்ப அது பார்க்கலாம் தானே? நான் டேபிள்ல பார்க்கல. பார்த்தா 0.15 என்று வருதா? இப்ப 0.15 சரி. அப்ப இதோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் முடியுது. அங்கால ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் சொல்லி ஒரு விஷயம். ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங். அது முக்கியமான விஷயம். இனி அங்கால எல்லாமே ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் கூட தான் போகுது. வரைக்கும் வீக் 9 வரைக்குமே டைப் ஒவ்வொரு எக்கச்சக்கமானது. இப்ப ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் சொன்னால் பாரு. ஹைப்போதீசிஸ் டெஸ்ட்னா என்னன்னு சொன்னா அதுக்கும் ஒரு முடிவு நாங்க எடுத்து 2 முடிவு எடுத்து மெட்ஸ் ரீதியா இந்த 2 முடிவுல எந்த முடிவு வரும் எது வராதுன்னு சொல்லி கெஸ் பண்றது தான் ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங். சரியா? அதுக்கு நாங்க பாப்புலேஷன் பராமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோமா. சரியா? இது நார்மலா தெரியும் தானே. இந்த நோட்டேஷன் திரும்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அது ஏற்கனவே தெரியும் தானே. அது தெரியும். பாப்புலேஷன் பராமீட்டர்ஸை வச்சுக்கொண்டு இந்த ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் எடுத்து அது நாங்க தான் டெஸ்டிங் எடுக்கணும். அவங்க தரமாட்டாங்க. கேள்வியை வாசிச்சு 2 விஷயம் என்னன்னு சொல்றது? ஒன்று சரி, ஒன்று பிழைன்னு சொல்லி நாங்களாவே எடுத்து அப்படி கேலி செஞ்சு கொண்டு போயிட்டு அந்த 2ல எது சரி எது பிழைன்னு சொல்லி டெசிஷனா கொடுக்கணும். அதுதான் வந்து ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங் என்று சொல்றது. பேர்லயே இருக்கு தானே ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங். நாங்க ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணி அதுக்குரிய டெசிஷனை நாங்களே கண்டுபிடிக்கணும். கேள்வி வச்சு செய்யணும். அதுக்கும் ஒவ்வொரு டேபிள் பார்க்கறது இருக்கு. இந்த டி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பார்க்கறது இருக்கு. இன்னும் 2 டிஸ்ட்ரிபியூஷன் வரும். கை-ஸ்குயார்ட் என்று வரும். அடுத்த எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லி வரும். இது ஒவ்வொரு டேபிளும் பார்க்கறது வந்து ஒவ்வொரு விதமான கேள்விக்கு. இப்ப நாங்க முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன்லயே பாருங்களேன். Z டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டைப்புக்கான கேள்விக்கு பார்த்தோம். டி டிஸ்ட்ரிபியூஷன் இன்னொரு டைப்புக்குரிய பார்த்தோம். அது 2ம் என்ன டைப்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் கட்டாயம். இல்லாட்டி மாறி பார்ப்போம். ஓகே. இப்ப இதுக்கு ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங்க்கு சும்மா எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கணக்கு செய்யல. இந்த ஹைப்போதீசிஸ் அந்த 2 விஷயம் எடுக்கணும்னு சொல்லி சொன்னனே. அது ஒன்று H நோட் என்று சொல்றது. மத்தது HA என்று சொல்றது. H நோட் என்று சொல்றது வந்து உண்மையான முடிவு என்ற மாதிரி. HA என்று சொல்றது இவரை அகைன்ஸ்ட் பண்ற மாதிரி முடிவா கொமனா இருக்கும். பட் எப்பவும் அப்படி இருக்காது. ஓகே. அப்படியான எச் நோட், எச் எடுத்து பழகுறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சரியா? சும்மா நாங்க கண்ட வாக்குல எச் நோட், எச் எடுக்க முடியாது. எச் நோட், எச் எடுக்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் இது. சரியா? ஓகே. முதலாவது பாருங்க கேள்வியில மீன் லைஃப் டைம் எக்ஸீட்ஸ் 1200 ஹவர்ஸ்ன்னு தந்திருக்காங்கன்னு வச்சுக்கொள்ளுவேன். அப்ப எக்ஸீட்ஸ்ன்னா சாரி மீன் லைஃப் டைம் மியூ என்ன? அப்ப மியூ கிரேட்டர் தென் 1200 தானே. அதுதான் ஸ்டேட்மெண்ட். கேள்வியில இப்படி தந்திருக்காங்கன்னு சொன்னா அவரைத்தான் நாங்க வந்து எச் நோட்டாக எடுக்கணும். எச் நோட்டாக எடுக்கணும். ஓகே. இந்த சரியா? எச் நோட்டா இருக்கு. எச் நோட்ட வந்து சொல்றது வந்து நல் ஹைப்போதீசிஸ் என்று சொல்லி
HA சொல்றது வந்து ஆல்டர்னேட் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்றது. ம். அப்ப நார்மலா கேள்வியில சொல்றது ம்ஹ்ஹ்ம். ரைட். இந்த எக்ஸாம்பிள் ஒருக்கா விடுங்க. அத வச்சு இன்னொரு இது ஒன்று இருக்கு நான் சொல்றேன். ஓகே. H நாட்ன்னு சொல்றது நல் ஹைப்போதீசிஸ். HAன்னு சொல்றது ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸ். எப்பவுமே வந்து இந்த நல் ஹைப்போதீசிஸ்ல தான் வந்து ஈக்குவல் சைன்ஸ் வந்து சம்மந்தப்படும். இப்ப அட்லீஸ்ட் 50ண்டா என்ன அர்த்தம்? கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 தானே! இப்ப மியூ கிரேட்டர் தென் ஈக்குவல் 50ன்னு சொன்னா, அது வந்து H நாட்க்கு தான் போடணும். பிகாஸ் ஈக்குவல் சைன் வந்துட்டு தானே! ஆனா இந்த எக்ஸாம்பிள்ல மாறி போட்டிருக்காரு அவர். சரியா? பாருங்க ஈக்குவல் வந்தது. அது ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அது மாறி வரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் விடுங்க. தேவையில்ல, தேவையில்ல. இது தேவையில்ல. அங்கன பின்ன எக்ஸாம்பிள் சரியா இருக்கும். ஓகே. எப்பவுமே ஈக்குவல் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ் வித் ஈக்குவல் சைன்ஸ். ஈக்குவல் சம்மந்தப்படுற எல்லாமே H நாட்டுக்குள்ள போயிரும். சரியா? ஈக்குவல் சம்மந்தப்படாத விஷயங்கள் வந்து HAக்கு போகும். இது ஒரு டைப் ஆனது இருக்கு. இன்னொரு டைப் எப்படின்னு சொன்னா கேள்வியில என்ன கேட்குறாங்களோ, அது எப்பவுமே HAயா இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதீசிஸா தான் இருக்கும். இது வந்து வழமைக்கு மாறா இருக்கிற மாரி நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. இப்ப நார்மலா H0 தானே உண்மையான முடிவு. HA தான் பொய்ப்பிக்கிற முடிவு. அப்ப கேள்வியில கேட்டது உண்மையான முடிவா தானே இருக்கும்னு கேட்டா இல்ல. கேள்வி செய்யும்போது வடிய விளங்கும். கேள்வியில அவங்க எத கேட்டிருக்காங்களோ, அந்த விஷயத்த வந்து HAயா எடுக்கோணும். ஆனா ஈக்குவல் வந்ததுன்னு சொன்னா, அது H0 எடுக்கோணும். அதான் பாயிண்ட். சரியா? ஸோ 2 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. கே கேள்வியில கேட்கிறது வந்து HA. ஆனா, ஈக்குவல் வர சைன்ஸ் எல்லாமே H0 இருக்கணும். சரியா? ஓகே. இப்ப கேள்வி பார்க்கும்போது விளங்கும். ஓகே. பாருங்க ஸ்டேட்மெண்ட் வந்து மியூ கிரேட்டர் தென் 1200ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்டேட்மெண்ட்ன்னா கேள்வி. கேள்வியில தந்திருக்கிறது. அ அ கேள்வியா இப்ப எங்களுக்கு இத பத்தி ஆராயுங்க, ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் பண்ணி முடிவெடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப கேள்வியில சொன்னது நான் எத எடுக்க சொன்னேன்? கேள்வியில சொன்னது வந்து HAயா எடுக்கோணும். அப்ப இதானே HAயா எடுக்கோணும். பாருங்க. HA இது. அப்ப மிச்சமா உள்ள H நாட் வந்து லெஸ் தென் ஈக்குவல் 1200 இருக்க போகுது. ஓகேவா? சரி. எக்ஸாம்பிள் 2 டஸ் நாட் எக்ஸீட் 1200. டஸ் நாட் எக்ஸீட்ன்னு சொன்னா 1200க்கு கூடாததுன்னு சொன்னா 1200 அத விட குறைஞ்சதுன்னு தானே அர்த்தம். அப்ப மியூ லெஸ் தென் ஈக்குவல் 1000. இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் வந்து HAக்குள்ள தான் வரும். இல்லன்னு சொல்லல. ஆனா ஈக்குவல் சைன் வந்து H நாட்டுக்குள்ள போயிரும். பாருங்களேன் ஈக்குவல் சைன் வருது தானே! ஸோ அதனால இது H நோட்டா இருக்கு. இப்ப ஓரளவு கான்செப்ட் விளங்கியிருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி. சரியா? சொல்றா? ஈக்குவல் வேற H நாட்டுக்குள்ள. ஓ! அதான் சொன்னேன். அதானே சொன்னேன். ஈக்குவல் வரதெல்லாம் H நாட்டுக்குள்ள வரும். எஸ். ஆனா கேள்வியில ஈக்குவல் வரா இப்ப ஸ்டேட்மெண்ட் தாராங்க. அது ஈக்குவல் வராட்டி HA தான். வந்தா H நாட்டுக்குள்ள போயிரும். சரிதானே? ஓகே. ம். அட்லீஸ்ட் 1200 இதுக்குள்ள வரும். சரியா? ஓகே. ம்ஹ்ஹ்ம். அடுத்தது. ஆ சர்டன் ஐட்டம் இஸ் 1200 ஹவர்ஸ்ன்னு சொன்னா லெஸ் தென் கிட்டத்தட்ட இல்ல. அது வெறும் ஈக்குவல். மியூ சமன் 1200. அப்ப அது வந்து சமன் வருது தானே. அது அவரேஜ். அப்ப இது சமன்னா அடுத்தது என்ன? சமன் இல்லன்ற மாரி தானே. அப்ப மியூ நாட் ஈக்குவல் டூ 1200 மாரி. சரியா? ஓகே. பாருங்க ஒவ்வொரு டைப் இருக்கு. எத H நாட் எத Aக்குள்ள போறன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொள்ளணும். ஓகே. அடுத்தது அ டெய்லா மேலேயே 3 டெய்ல் பார்த்து நாங்க சும்மா சொன்னேன் நான். இப்படி Z டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இப்படி இருந்தா 2 சைடுன்னு சொல்லியும், ஏதாச்சும் ஒரு பக்கம் இருந்தா 1 சைடுன்னு இடது பக்கம் இருந்தா லெஃப்ட் சைட், வலது பக்கம் இருந்தா ரைட் சைட். அதே கேஸ் இங்கேயும் திரும்ப வரப்போகுது. பாருங்க. இது வந்து வலப்பக்கம். இத பத்தி தானே பார்க்க போறோம். அப்ப இது வந்து வலப்பக்கம் தானே இருக்கு. ரைட் டெய்ல்ட் டெஸ்ட்ன்னு சொல்றது. அல்லது அப்பர் டெய்ல் டெஸ்ட்ன்னு சொல்றது. இது என்னென்றா, இது கேள்வியில தான் வடிவா விளங்கும். இப்ப இங்கால பக்கம் ஆல்ஃபா. அப்ப இந்த பக்கம் 1 மைனஸ் ஆல்ஃபா. நாங்க Z டிஸ்ட்ரிபியூஷன்லயோ, T டிஸ்ட்ரிபியூஷன்லயோ கேள்வி செய்யும்போது ஆல்ஃபா பை 2 தான் பார்த்தோம். பட் இங்க பாருங்க என்னடா இது 2 டெய்ல் டெஸ்ட். பட் இது 1 டெய்ல் டெஸ்ட் தானே. அப்ப இங்க ஆல்ஃபாவ தான் பார்க்கணும். அவசரப்பட்டு 2ஆல பிரிச்சு டேபிள்ல பார்த்துறக்கூடாது போல. அடுத்து கேஸ் 2 லெஃப்ட் டெய்ல் டெஸ்ட். இதுக்கும் ஆல்ஃபாவ தான் பார்க்கணும். ஆல்ஃபாவ தான் பார்க்கணும். அடுத்து 2 டெய்ல் டெஸ்ட். அதுக்கும் ஆல்ஃபா பை 2 பார்க்கணும். சரிதானே? ஓகே. அடுத்தது டெசிஷன் ரூல்.
நாங்க எப்படி டெசிஷன் எடுக்க போறோம்னு சொல்லி பார்க்க போறோம். என்னண்டா, இதுல 2 ரீஜன் இருக்கு. அக்செப்டன்ஸ் ரீஜன், ரிஜெக்ஷன் ரீஜன்னு சொல்லி 2 ரீஜன் இருக்கு. ஓகே. எப்படின்னா, இந்த ஆல்ஃபா சம்மந்தப்படுற ஆட்கள், இந்த சிக்னிஃபிகன்ஸ் இது சம்மந்தப்படுற ஆட்கள் வந்து ரிஜெக்ஷன் ரீஜன். இப்ப இதுக்கு பாருங்களேன். இது ரிஜெக்ஷன் ரீஜன். மிச்சமா உள்ள இது வந்து அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ். இதுக்கு வந்து பாருங்க, இது ரிஜெக்ஷன் ரீஜன். மிச்சமா உள்ள இது வந்து அக்செப்டன்ஸ் ரீஜன். இதுக்கு வந்து இதுவும் ரிஜெக்ஷன் ரீஜன், இதுவும் ரிஜெக்ஷன் ரீஜன். மிஞ்சுற இது வந்து அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸா இருக்க போகுது. சரியா? அப்ப நாங்க கால்குலேட் பண்ணி பார்ப்போம் சில வேல்யூஸ். எடுக்க போறோம். இது என்ன அர்த்தம்டா, நாங்க HO, HA என்று சொல்லி 2 டெஸ்டிங் எடுத்து வச்சதான் அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ்குள்ள வந்தா இவர் உண்மை, H0 உண்மை என்ற மாதிரி. ரீஜனுக்கு HA உண்மை என்ற மாதிரி சும்மா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. ஆனா எழுதும்போது அப்படி எழுதக்கூடாது. அதுல நிறைய குழப்பங்கள் இருக்கு. அது எக்ஸாம்பிள் கேள்விகள் செய்யறது மூலமா கிளியர் ஆகும். இப்ப H0 இன்னொரு சொன்னா முடிவு உண்மை. இந்த H0 பொய் என்றா H0 பொய் என்று எழுதணும். அது குழம்புற மாதிரி இருக்குன்னு இல்லைங்க கேள்வியில விளங்கும். இதே முறுக்க வாச்சு பார்த்தா ஓ விளங்குது இல்லையா? கேள்வியில விளங்கும். என்னென்றால் பாருங்க அடப்பாவி. சரி சரி ஓகே ஓகே. இது ஓகே தானே? இந்த இதுல இப்ப H0 அக்செப்ட் பண்ணுனா ஃபெயில் டு எங்களுக்கு இந்த டெசிஷன் ரூல் வந்து H0 வச்சுதான் இவங்க சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்டா, அக்செப்டன்ஸ் ரீஜனுக்குள்ள வந்தா H0 உண்மை என்று சொல்றதுன்னு பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஃபெயில் டு ரிஜெக்ட் H0 தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? H0 வந்து ரிஜெக்ட் பண்ணலன்ற மாதிரி. ஆனா அவங்க கன்ஃபார்ம் பண்ணி H0 அக்செப்ட் பண்ணுதுன்னு சொல்லல. விளங்குதா சொல்ல வரச்சு? பிகாஸ் இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் தானே. சொல்றது குழம்புதா? என்னண்டா H0 வந்து மியூ சமன் 1200 இருக்கு. HA வந்து மியூ நாட் ஈக்குவல் டு 1200 இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். சரியா? ஒரு ஒரு சீரிஸ் ஆஃப் டேட்டா இந்த மியூ வந்து 1200 1200 இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க. அப்ப நாங்க ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் பண்ண போறோம். பண்ணி ஒரு வேல்யூ வருது. அந்த வேல்யூ வந்து அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ்குள்ள வருது. அப்ப அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ்குள்ள வந்தா இவர உண்மைன்றதுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா டெசிஷனா எழுதும்போது கன்ஃபார்ம் பண்ணி 1200 கன்ஃபார்மா சொல்ல முடியாது. எங்களுக்கு கன்ஃபார்மா அது 1200 சொல்ல இயலாது. ஆனா என்ன சொல்லுவேன்? ஃபெயில் டூ ரிஜெக்ட் 1200 அப்படின்னு சொன்னா 1000 நீங்க ஃபெயில் டூ ரிஜெக்ட் மியூ சமன் 1200 எழுதுனா காணும். கன்ஃபார்ம் பண்ணி சொல்லல. 1200 1200க்கு மியூ ஈக்குவல்ன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி சொல்றாங்க. பட் கன்ஃபார்மா சொல்லல பாருங்க. அதுதான் டெசிஷன் ரூல். சரியா? கன்ஃபார்மா ஆனா H0 இல்லாட்டி கன்ஃபார்மா இவரு சொல்லிடலாம். அவரு 1200 இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும். 1200 இல்லாட்டி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். 1200க்கு சமன்ன்னு வரும்போது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம் பாருங்க. அதான். அப்ப கடைசியா ஞாபகம் வச்சிருங்க. அக்செப்டன்ஸ் ரீஜன்ஸ்குள்ள வந்தா இவர அக்செப்ட் பண்ணுதுன்னு சொல்றதிலும் சொல்லக்கூடாது. ஃபெயில் டு ரிஜெக்ட் H0ன்னு சொல்லணும். ஆனா ரிஜெக்ஷன் ரீஜனுக்குள்ள வந்தா ரிஜெக்ட் H0 என்று சொல்லணும். பாருங்க ஃபெயில் டு ரிஜெக்ட் மத்தது ரிஜெக்ட். ஓகேவா? சரியா? ஓகே. சரிங்க. இப்ப ஒரு கேள்வி பார்ப்போம். ஓகே. மேனுஃபேக்சர் பிலீவ்ஸ் தட் பாருங்க கேள்வியிலையும் பாருங்க. கன்ஃபார்ம் பண்ணி ஒரு விஷயம் சொல்லல. மேனுஃபேக்சர் பிலீவ்ஸ் தட் மேனுஃபேக்சர் நம்புறாங்கன்னு சொல்லி தானே சொல்றாங்க. ஓகே. பேட்டரீஸ் ஆர் 1000 ஹவர்ஸ். லைஃப் டைம் ஆஃப் த பேட்டரீஸ் ஆர் 1000 ஹவர்ஸ்.
40 batteries are tested and average life of samples are found to be 1150 hours with standard deviation 2 to 5 hours. டெஸ்ட் எல்லாம் தந்திருக்காங்க. சாம்பிள் தந்திருக்காங்க, மீன் தந்திருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தந்திருக்காங்க. டெஸ்ட் த ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் தட் வெதர் மீன் லைஃப் டைம் ஹாஸ் நாட் பீன் சேஞ்ச்ட். எது ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் பண்ண சொல்றாங்களோ அத வச்சு தான் H0 கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கள முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா, இது என்ன டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல. நாங்க இதுக்கு எந்த டேபிள் பார்க்க போறோம்னு கண்டுபிடிக்கிறது தான் முதலாவது விஷயம். 2வது விஷயம் ஹைப்போதீசிஸ டெவலப் பண்ணணும். H0 கண்டுபிடிக்கணும். 3வது விஷயம் சில கால்குலேஷன் செஞ்சு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்க வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4வது விஷயம் அந்த வேல்யூவ டேபிள்ல உள்ள வேல்யூவோட ஒப்பிட்டு பார்க்கிறது. அது எந்த ரீஜன்ல இருக்கோ 5வது இது வந்து டெசிஷன் எடுக்கணும். இதான் இந்த ஸ்டெப்ல ஆர்டர். ஸோ முதலாவது என்ன டெஸ்ட்ன்னு கண்டுபிடிக்கணும். 40 பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப n வந்து கிரேட்டர் தென் 30. ஓகேவா? சரி. சிக்மா தந்திருக்காங்களா? சிக்மா தரல. எங்க கேள்வி பாருங்க. 40 சாம்பிள்ஸ்ன்னு சொல்லித்தான் எக்ஸ் பாரும் எஸ் தான் தந்திருக்காங்க. வடிவ பாருங்க. 1150ன்னு சொல்றது அவரேஜ் லைஃப் டைம் தான். பட் 40 சாம்பிள்ஸுக்குன்னு சொன்னா அது மியூ இல்லையே. ஸோ இது எக்ஸ் பார். இது வந்து 225 சொல்றது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான். பட் சிக்மா இல்ல. எஸ். பிகாஸ் 40 சாம்பிள்ஸுக்கு தான் இவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஸோ மியூ அன்னவுன். மியூ அன்னவுனா இருந்தா 2 டைப். n greater than equal 30 Z distribution and less than 30 T distribution. சிக்மா இல்ல டெஸ்ட் தானேடா. சிக்மா பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், எஸ்ன்றது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். 40 சாம்பிளுக்குரிய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தந்திருக்காங்க. அப்ப எஸ் தானே. சரியா? ஓகே. சிக்மா அன்னவுன். சரியா? 1000 என்றதா? மேனுஃபேக்சர் மியூ மியூ 1000ன்னு சொல்லி அவர் பிலீவ் பண்றாரா? ஓகே. இப்ப சரி. இந்த 1000 என்னன்னு கேட்டாங்க. 1000 சொல்றது வந்து மேனுஃபேக்சர் பிலீவ் பண்றார் லைஃப் டைம் ஆஃப் த பேட்டரி. லைஃப் டைம் ஆஃப் த பேட்டரின்னு சொல்றது மியூ. அது வந்து 1000 அவர் பிலீவ் பண்றாராம். மியூ 1000 அவர் பிலீவ் பண்றார். அப்ப மியூ 1000 இல்லாத மாரியும் இருக்கலாம். இதான் அந்த ஹைப்போதீசிஸ் டெஸ்ட். நாங்க என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அவர் பிலீவ் பண்றது சரியா, பிழையான்னு கண்டுபிடிக்க போறோம். சரியென்றா கன்ஃபார்மா சரின்னு சொல்ல முடியாது. ஆனா பிழைன்னா கன்ஃபார்ம் பிழைன்னு சொல்லிட்டு போறோம். அதான் ஹைப்போதீசிஸ். சரியா? ஓகே. அப்ப இது 40 பெருசு தானே 30. சாரி. அப்ப இது Z டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? அப்ப Z டிஸ்ட்ரிபியூஷன். Z இப்ப டெவலப் இது மியூவா? ஓகே. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அது இன்னொன்று வந்து மீ மாறல என்று சொல்ற மாதிரி தானே. என்ன கேள்வி என்ன கேக்குறாங்க? வெதர் டைம் ஹாஸ் நாட் பீன் சேஞ்ச்டு சொல்றது ஹைப்போதீசிஸ் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். அப்ப அவர் பிலீவ் பண்றது 1000 என்று சொல்லி, அது மாறாட்டி தொடர்ச்சி 1000 மாதிரி. அவர் பிலீவ் பண்றது கரெக்டா இருந்தாலும் கரெக்ட்னு சொல்ல மாட்டோம். ஓகே. அப்ப இதான் ஹைப்போதீசிஸ் பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகே. இப்ப 25 எக்ஸ் பார் எக்ஸ் பார் இது பார் எக்ஸ் பார் எக்ஸ் பார் மைனஸ் மியூ ஓவர் எஸ் ஓவர் √10. அப்ப எல்லாம் தெரியும் எங்களுக்கு. மியூ கூட தெரியும். பாருங்க மியூ 1000. இப்ப மியூ 1000. சரியா? அவர் பிலீவ் பண்றது 1000 தானே. அப்ப இந்த H0க்கு என்ன போட்டோமோ அல்லது அதைத்தான் இந்த இதுல மியூவா போடணும். 2 மொண்டா தானே இருக்கும். சப்போஸ் இதுல கிரேட்டர் தென் லெஸ் இருந்தா கூட அந்த வேல்யூ தான் இதுல போடணும். அதான் எங்களுக்கு மியூ என்ற மாதிரி. அதான் இப்ப எங்களுக்குரிய மியூ. அப்ப போட்டு சுருக்க Z வந்து 4.22 வருது. ஓகேவா? அப்படி இருக்கட்டும். இந்த கேள்வியில இவங்க கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் தரல. அது 95% அவர் எல்லாத்துக்கும் தொடர்ந்து கேள்வி எழுதும்போது தரல. கட்டாயம் கேள்வி தருவாங்க. இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்ல டெஸ்ட் செய்யுங்கன்னு சொல்லி. அப்படி தராத சந்தர்ப்பத்துல வந்து 95% எடுக்கலாம். பட் தருவாங்க ஃபைனலுக்கு. எப்படி கட்டாயம் தருவாங்க. அப்ப 95 சொன்னா நாங்க திரும்ப 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 செஞ்சுட்டோம். -1.96 +1.96 அந்த வேல்யூ. அப்ப இது வந்து 1 டெய்லா
2 டெய்லாண்டு பார்த்தா, ஈக்குவல் வந்து இது என்ன டெஸ்ட் இது? 2 டெயில் டெஸ்ட்டா இருக்க போகுது. ஈக்குவல் வந்தா. நாங்க கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 3 விஷயம் பார்த்தோமே. பாருங்க கேஸ் 3க்குள்ள 2மே இதா வருது. கேஸ் 2 ஒரு பக்கம், கேஸ் 1 வலப்பக்கம். மத்த பக்கம் வலப்பக்கம். அப்ப இது வந்து கேஸ் 3க்குள்ள வரப்போகுது. சரி, அது இஷ்யூ இல்ல. சரி. அப்ப அதாவது இப்படி உண்மைய படம் இப்படி வந்திருக்கோணும். சரியா? இந்த படம் இப்படி வந்திருக்கோணும். ம். அப்ப என்னது? இதுக்குள்ள இருந்தா அக்செப்டன்ஸ் ரீஜன். இதுக்குள்ளயும் இருந்தா ரிஜெக்ஷன் ரீஜன். எங்களுக்கு கால்குலேட் பண்ண வேல்யூ என்ன வந்திருக்கு? 4.22. அப்ப அது வந்து கட்டாயம் என்ன ரீஜனுக்குள்ள இருக்கும்? அக்செப்டன்ஸ் ரீஜனா? ரிஜெக்ஷன் ரீஜனா? எந்த ரீஜனுக்குள்ள இருக்க போகுது? ரிஜெக்ஷன் ரீஜனுக்குள்ள இருக்க போகுது. சரிதானே? இதுக்குள்ள இருந்தா அக்செப்டன்ஸ்ண்டா, இதுக்குள்ள இருந்தா ரிஜெக்ஷன் ரீஜன் தானே? அப்ப ரிஜெக்ஷன் ரீஜன். அப்ப நாங்க ரிஜெக்ஷன் ரீஜன் என்று சொன்னா என்ன சொல்லலாம்? ரிஜெக்ஷன் ரீஜன் என்று சொன்னா கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். ரிஜெக்ட்ஸ் எச் நாட். சரியா? அதுதான் நான் அக்செப்ட் எச் நாட் சொல்லி போட்டுருக்கேன். 2 உண்டு தானே. பட் நீங்க அவர் எழுதின மாரியே எழுதுங்க. இப்படித்தான் எழுதுவோம். நான் பிற மாத்தி கொண்டிருக்கேன். இந்த இருக்கு ரிஜெக்ட்ஸ் எச் நாட். இது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். இது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். அப்ப கன்ஃபார்மா என்ன சொல்லலாம்? 1000 இல்ல. அப்படின்னு என்ன? மெயின் ஹாஸ் பீன் சேஞ்ச்ட். அப்ப டெசிஷன் என்ன? மெயின் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு எழுதுங்க. அல்லது மியூ நாட் ஈக்வல் டூ 1000 எழுதினாலும் பரவால்ல. பட் எதுக்கும் இப்படி ஒரு அவங்க கேட்ட கேள்விய எழுதிட்டா சரிதானே? மீன் சேஞ்ச் ஆகுமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகாதது தான் எச் நாட். சேஞ்ச் ஆகும்ன்றது எச். அப்ப ஹாஸ் பீன் சேஞ்ச்ட். ம். அது தந்திருக்காங்களேடா எக்ஸ் பார் தந்திருக்காங்க. 1150 எஸ்ஸும் தந்திருக்காங்க. சரி. அப்ப இதுதான் கேள்வி. ஓகேவா? சரி. இப்போ ஒரு கான்செப்ட் என்னன்னு விளங்கியிருக்கும். ஹைப்போதெசிஸ்னா என்ன அதுன்னு சொல்லி. இனி எல்லாம் அதே மாரி தான். என்ன? ஒவ்வொன்னுக்கும் என்னென்ன டேபிள் பாக்குற? எந்த சைட் டெஸ்ட்? 1 சைட் டெஸ்ட்டா? 2 சைட் டெஸ்ட்டா? அண்ட் ஹைப்போதெசிஸ் பில்ட் பண்றது. அதுகள் தான் இஷ்யூவா இருக்குமே தவிர, கண்டுபிடிச்சா செஞ்சுட்டு போற ஆர்டர் ஈஸி. ஓகே. பாருங்க. Mean thickness of the washers is 0.05 centimeter and standard deviation 0.003 centimeter. அப்ப இது என்ன தந்திருக்காங்க? இது இவ்வளோ இந்த 2 வரி சொல்லும்போது எங்கேயாச்சும் சாம்பிளுக்குன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அப்ப இங்க மீன்னு சொல்றது மியூ. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சொல்றது சிக்மா. அப்ப மியூ தந்திருக்காங்க 0.05. சிக்மா தந்திருக்காங்க 0.03. இதுக்கு பிறகு தான் 10 வாஷஸ் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அப்ப வந்து மீன் வந்து 0.05 அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா? இப்ப மேல் கேள்வியில அவர் பிலீவ்ஸ் தட்ன்னு சொன்னாங்களே, அதே மாரி இங்க வந்து மியூ வந்து 0.05 வருதாம். சாரி மியூ இல்ல எக்ஸ் பார் 3 வருதாம். சரியா? Test the hypothesis test whether the machine is in proper working order using alpha 0.05. இந்த மெஷின் வந்து ப்ராப்பர் ஒர்க்கிங் ஆர்டர்ல இருக்கா இல்லையான்னு சொல்லி ஹைப்போதெசிஸ் டெஸ்ட் பண்ணலாம். இப்ப ப்ராப்பர் ஒர்க்கிங் ஆர்டர்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்டா? இந்த மியூ இருக்கு தானே? மியூ இல்ல. இது எக்ஸ் பார் வரும். இந்த 10 வாஷர்ஸுக்குரிய இப்பத்தி இவர் இருக்காரு தானே? அவர் 0.05க்கு சமனா இருந்ததுன்னு சொன்னா ப்ராப்பர் ஒர்க்கிங் ஆர்டர்ல வேலை செய்யுது. இல்லாட்டி ப்ராப்பர் ஒர்க்கிங் ஆர்டர்ல வேலை செய்யல. இது நாங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இது இந்த 10 வாஷர்ஸுக்குரிய இத எக்ஸ் பார்ன்னு வச்சுக்கொண்டா, எக்ஸ் பார் 0.05ன்னு சொல்றது எச் நாட். நாட் ஈக்குவல் டூ 0.05ன்னு சொல்றது இது. அப்ப டெவலப் ஹைப்போதீசிஸ் நான் இதுல மியூன்னு போட்டிருக்கேன். அது எக்ஸ் பார்ன்னு போடுங்க. அது இஷ்யூ இல்ல தானே? எக்ஸ் பார் மாத்தி விடுங்க. ஓகே. எக்ஸ் பார் வந்து 0.05ன்னு சொன்னா, ஏற்கனவே உள்ளதோட மாறல தானே அவர். சோ அது வந்து எச் நாட். என்னன்னா ஈக்குவல் சைன் வரதுல எச் நாட்ன்னு சொன்னேன். அடுத்து நாட் ஈக்குவல் சைன் வந்து இது. ஓகே. இப்ப இது என்ன என்ன டேபிள்ன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு சிக்மா அன்னவுன். சிக்மா தரல. ஐயோ! தந்திருக்காங்க சிக்மா. சிக்மா தந்திருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்ப சிக்மா தந்தா ஆல்வேஸ் Z டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இது வந்து Z டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? ஓகே. அப்ப Z டிஸ்ட்ரிபியூஷன் காண்றது ஈக்குவேஷன் இதானே? ஓகே. எக்ஸ் பார் என்ன இருக்கு? 10 வாஷர்ஸுக்குரிய மீன் திக்னஸ் தானே தந்திருக்காங்க. இது எக்ஸ் பார். 0.0053 எக்ஸ் பார். மியூ. மியூ நான் சொன்னேன். இதுதான் மியூன்னு எடுக்க சொன்னேன். அப்ப மியூ வந்து 0.05. சிக்மா தந்திருக்காங்க. எண் வந்து 10ன்னு தந்திருக்காங்க. அப்ப சுருக்கம் இப்படி வருது. ஆல்பா 0.5ன்னு சொல்றது கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல் 95% எல்லாம் ஒன்று தான். அப்ப 1.96 டி வேல்யூ. அப்ப 1.96
அத விட இது வெளிய இருக்கு. நீ படம் கீறி காட்டணும். 9796 இது வெளிய இருக்கு. இது மீன் ஹாஸ் பீன் சேஞ்ச்ட். அப்ப இது ப்ராப்பர் வொர்க்கிங் ஆர்டர்ல ஒரு வேலை செய்யல. அண்ட் இது மறுமொழி எடுத்து கொடுக்கணும். இது வசனம் எழுதணும்னு எழுதல. ஓகே. இது விளங்கியிருக்கு நான் மத்தியில. ஓகே. ஓகே. அது நிறைய இருக்கேடா இது. படிக்குமா? ஓகேவா? சரியா? அப்ப மிச்சம் பிறகு படிப்புமா? 1 மணி நேரம் ஆயிட்டு. அங்கள கொஞ்சம் தான் வீக் 6ண்டா 6, 7 அங்கள 8 இன்னும் 2 தடவை எடுக்க வேண்டி வரும். ஓகே. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ என்னடா? அது என்னன்னு 99% அந்த கேள்விக்கு கேள்வியில தருவாங்கடா. கேள்வியில இல்ல அதுல ஆல்பா ஆல்பா 0.5ண்டா மிச்சம் 0.95 தானேடா? அப்ப இது என்னது? இங்க ஆல்பா பை 2 ஆல்பா பை 2. அப்ப இது 0.025ன்னு சொன்னா இந்த வேல்யூ 0.975. அப்ப அது டேபிள்ல பார்த்தோம்னா 1.96 டேபிள்ல வரும். ஓகே. 0.05ன்னு வந்திருக்கோம்டா. 0.05 சாரி 0.5ல 0.05. இப்ப சரியா? ஓகே. ஓகே. சரியா? அப்ப இது இன்னொரு 2 தடவை எடுக்க வேண்டி வரும். நான் அப்புறம் எடுக்கிறேன். ஓகே தானே? இது இருந்தா கேளுங்க. ஆகாஷ் ஜாயின் ஆயிருக்கான். கிடைக்கலாம் ஜாயின் ஆகாஷ். ரைட். அவரு கவனிக்கணும் தனியே. என்னடா? நான் வந்துட்டு போயிட்டான் போல. கவரேஜ் இஷ்யூ அந்த மாதிரி மெசேஜ் போட்டவன் சும்மா போட்டுப்பான். சும்மா போட்டுருவான். காலைல தெரியுது. கால் வந்தா கவரேஜ் இஷ்யூ வரும்னாங்க. சரியா? நான் மிச்சம் 2 தானே இருக்கு. பிற பாப்போம். மிச்சம் 4 இருக்கு. 2 லெக்சர்ஸா? ஓகேடா. ஓபிஎஸ் ரெக்கார்டிங்